السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காமிலான ஷேகுமார்கள் அவுலியாக்களின் தொடர்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இறைஞான பாடங்களை கலிமாவோட விளக்கங்களை பார்த்து வருகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை தெல்ல தெளிவாக தவறுகளின்றி விளங்கி அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வை அடையக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக. இப்படி இங்கே குர்ஆனுடைய புழக்க பாஷையில் ஹக்கு என்பது உஜூதே முத்லக்கிற்கு சொல்லப்படும். எனவே அல்லாஹ் தன் உஜூதை கொண்டுதான் அனைத்து சிருஷ்டிகளையும் படைத்தான் என்று தெரிகிறது. சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி. குர்ஆனுடைய புழக்க பாஷையில் திரும்ப சொல்லுங்க ஜி. குர்ஆனுடைய புழக்க பாஷையில் ஹக்கு என்பது உஜூதே முத்லக்கிற்கு தான் சொல்லப்படும். எனவே அல்லாஹ் தன் உஜூதை கொண்டுதான் அனைத்து சிருஷ்டிகளையும் படைத்தான் என்று தெரிகிறது. உஜூதே முத்லக்குடைய நாம் எதை உஜூதே முத்லக்கு நம்ம இஸ்திலாஹில் சொல்கிறோமோ அது குர்ஆனுடைய இஸ்திலாஹில் ஹக் என்று சொல்லப்படும். சூஃபியாக்கள் குர்ஆனுடைய இஸ்திலாஹ் இருக்கவே தாங்கள் புழங்குவதற்காக வேண்டி விளங்குவதற்காக சில இஸ்திலாஹி வார்த்தைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இஸ்திலாஹி வார்த்தைன்னா அவங்களுடைய புழக்க பாஷை. அதனுடைய நோக்கம் என்ன? ஒன்று, பாடங்களை எளிமையாக விளங்குறதுக்காக வேண்டி. இன்னொன்று, யாருக்கு இவங்க விளக்க நாடுகிறார்களோ அவங்களுக்கு தான் அது விளங்கும். மற்றவர்களுக்கு மறைப்பதற்காக வேண்டி சில இஸ்திலாஹி வார்த்தைகளை உண்டாக்கி வச்சுக்கிறது. எல்லாரும் போட்டு அதை தவறாக விலகி கொள்ளக்கூடாது என்பதற்காக வேண்டி இவர்களுக்குள் சில கோட் வேர்ட்ஸ் இருக்கும். அந்த கோட் வேர்ட்ஸை கொண்டு பயன்படுத்தி பேசிக்கொள்வார்கள். புரிஞ்சுங்களா? அது மற்றவர்களுக்கு என்ன பேசுகிறாங்கன்னே வழங்காது. இன்னும் சொல்ல போனால் சூஃபியாக்களுடைய ஞான பாஷைகளை அவர் ஞான பாஷைகளை கொண்டு பேசுகிற பொழுது உலமாக்களுக்கே விளங்காது. ஏன்னா அவங்க ஓதக்கூடிய கிதாபுகள் இது கிடையாது. ஹஜ்ரத் ஐனி ஷா கிப்லா அல்லாஹ் தஆலா அவருடைய கபரை சொர்க்க பூஞ்சோலி ஆக்கி வைப்பாங்க. எஜமா சொன்னாங்க, நான் முதல்ல சர்க்கார்கிட்ட வந்து பார்க்க வந்தேன். எஜமான் உச்சகட்டமான பாடங்கள் நடத்திட்டு இருந்தாங்க. நானும் உட்காந்து கேட்டேன். சர்க்கார் நான் பேசுகிறாங்க, உட்கார்ந்துருக்க முரீதுகள்லாம் சுப்ஹானல்லாஹ் வா வாங்கிறாங்க, எல்லாம் அதை ரசிக்கிறாங்க. ஆனால் என்ன அவங்க சொல்ல வர்றாங்கன்னே விளங்கலை எனக்கு. அரபி வார்த்தைகள் உருது வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க, எனக்கு ஒன்றுமே விளங்கலை. அறவே ஜி
ரஜித் அம்சால் ஐனியத் கைரியத் நசர் பர்கிதம் சஃபர்தர் வத்தன் ஹல்வத்தர் அஞ்சுமன் ஒன்றுக்கும் ஒரு கோல்டு வேர்ட்ஸ் அது ஒரு பாடங்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு வார்த்தைகளை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதனுடைய பொருள் என்னவென்று என்னால் அந்த பல 1 மணி நேரம் பயானம் விளங்க முடியல. எனக்கு வெக்கமாக போயிடுச்சு. என்னடா அது, நாம் மதரசாவில் உஸ்தாதாக 40 வருஷம் வேலை செய்கிறாங்க. அதில் 13 வருஷம் மதரசாவில் நாசிராக இருந்து அவங்களுக்கு கீழே 10 உஸ்தாதுமார்கள், நூற்றுக்கணக்கான உலமாக்களை உருவாக்கிட்டாங்க. காயல்பட்டினம் ஹலரால அதற்கு 13 வருஷம் நாசிராக இருந்தாங்க. 13 வருடம் நாசிராக இருந்தேன். பல 100 உலமாக்களை உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் இந்த சூஃபியாக்களுடைய இஸ்திலாஹாத் நம்ம விளங்க முடியலையே. உயர்ந்த பாடங்கள் சொல்றாங்க, சர்க்கார் அழுகுறாங்க, கேட்பவர்கள் ரசிக்கிறார்கள். இவங்கெல்லாம் அவாமுன்னாசு, ஆலிம்கள் கிடையாது, அவங்க ரசிக்கிறாங்க. நம்மால் அதை விளங்க முடியவில்லையே என்று எனக்கு வெக்கமா போச்சு. நான் அல்லாட்ட கெஞ்சி கேட்டேன், ஜி ரபே எனக்கு இந்த ஞானங்களை திறந்து விட இல்ல, எனக்கும் கூட இல்லை. நான் அல்லாட்ட கெஞ்சி கேட்டேன் ஜி. அப்போ சர்க்கார்கிட்ட போய் சொன்னேன், எஜமான்ட்டேன், சர்க்கார் நாயகம் இன்ஷா அல்லா தாலா அல்லாஹ் அவங்களை விளக்கம் செய்வாமான்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த திருக்கலிமாவின் விளக்கம்னு ஒரு புத்தகமே எழுத வச்சுட்டாங்க. ஷேഖுடைய சுஹபத்தில் நீண்ட காலம் இருந்து ஞானங்களை பெற்று திருக்கலிமாவுடைய விளக்கம்னு ஒரு புத்தகமே எழுதிட்டாங்க. சத்து நம்ம தாலீமாத்துக்கு ஷரஹ் தனியாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. திருக்கலிமாவின் பொக்கிஷம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம ஃபைசான ஷேഖி கலிமாவுக்கு என் ஷேഖனாயன் சொன்ன விளக்கங்கள்னு ஒரு புத்தகம். அது இல்லாமல் தாஹா நபியின் தனிச்சிறப்புகள் என்று ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அது ஹசாயிசுல் குப்ரா என்று சூஃபி இமாமுடைய கிதாபுடைய டிரான்ஸ்லேஷன். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்க்கு ஒரு கிதாபு, முஹம்மது ரசூலுல்லாஹ்க்கு ஒரு கிதாப் எழுதிட்டேன் பான்னு சொல்லுவாங்க. 2 கிதாப் எழுதிட்டாங்க. ஜி லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ அந்த மாதிரி ஒன்றுமே எனக்கு விளங்கலைன்னா ஒரு தடவை சொன்னாங்க. நான் என் ஷேഖனாயிட்ட போய் கேட்டேன், சர்க்கார் எனக்கு இல்மு ஞானங்கள் இன்கிஷாஃப் ஆக மாட்டேங்குது, குழப்பமாகவே இருக்குது, அது ஒன்றும் திறக்க மாட்டேது கல்புன்னு கேட்டேன். ஐன் ஷேഖபில் சொன்னாங்க. அப்போ சர்க்கார் இந்த துவா ஓதும், அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, ஃபீ பஸரி நூரா, ஃபீ சம்இ நூரா, ஃபீ லிசானி நூரா, என் கண்களிலே, என் காதுகளிலே, என் செவிகளிலே நூரை ஆக்குவாயாக, அது நூறம் ஒளிமயமாக ஆக்குவாயாக என்று நீங்கள் எல்லா இடத்திலே கேளுங்கள், இந்த துவா கேளுங்கன்னு என் ஷேഖனாயன் சொன்னாங்க. அப்படின்னா நம்ம அதிகமாக ஓதிட்டே இருப்பாங்க. ஜி என் கல்பிலே நூரை ஆக்குவாயாக, என் கண்களில் நூரை ஆக்குவாயாக, என் விழிகளிலே, என்னுடைய இரத்த நாளங்களில் நூரை ஆக்குவாயாக, இந்த துவாவை அதிகமாக கேளுங்கம்மான்னு சொன்னாங்க சர்க்கார். அது மாதிரி நான் கேட்டேன்னு சொன்னாங்க. ரப்பிஷ் ஷஹ்லி சத்ரி, என் நெஞ்சத்தை விரிவாக்குவாயாக ரப்பே கேட்கணும். ஜி ஏன்னா நம்முடைய கல்புல அக்குத்தாலாவுடைய ஞானங்களை வாங்குவதற்கு கல்பு விரிவடையணும். ஃபஸ்ட்டு கல்பு விரிவடையுதுன்னா அந்த கல்புல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நூரை கொண்டு அந்த கல்பை சுத்தப்படுத்தி அல்லாஹு தாலாவுடைய இல்மை வாங்கிறதுக்குரிய வசனை வாங்கிறதுக்குரிய வெயிட், அதனுடைய சக்தியை அல்லாஹ் நம்ம உள்ளத்துக்கு கொடுப்போம். இல்லைன்னு நம்மளோட உள்ள தாங்காது அதை வாங்குறது. அல்லாஹ் தான் காட்டி கொடுக்க வேண்டும். நாமளாக முயற்சி செஞ்சு ஹக்கை அடையிறது முடியாது. நாம முயற்சி செய்து ஹக்கு தாலாவின் பக்கம் நெருங்கினோம் என்று இல்லை, நம்முடைய முயற்சியை பார்த்து அல்லாஹ்வுடைய ஃபضல் முன்னோக்கி கொடுத்தாதான். அப்ப முயற்சி செய்யாம இருக்க முடியுமா? முயற்சி செய்யணும். இது அல்லாஹ் தாலாவுடைய ஃபضல். இந்த ஆயத்தை வாசிக்குமா? அதுக்கடுத்து ஆயத்து வருது பாருங்க, எந்திரிச்சு பாருங்க. என்ன ஆயத்து? அல்லாஹ்தான் ஒவ்வொரு வஸ்துவிலையும் ஹக்கை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுறோம் இல்லையா? ஒவ்வொரு வஸ்துலையும் ஹக்கை ஷுஹூது செய்யணும். இது ஷுஹூது, முராகபாவுடைய நசர் வேணும். முராகபா அண்ட் முஷாஹதா, தன்னிலும் அஸ்துக்களிலும் ஹக்கை ஷுஹூது செய்ய வேண்டும். இந்த ஷுஹூது நம்மிலே பார்ப்பதுக்கு பேர் என்னங்க?
முராகபா. வெளியில பார்க்கறதுக்கு பேரு முஷாஹதா. இன்னொரு வார்த்தை சொன்னா யாதோ யாப்துன்னு சொல்லுவாங்க. அனைத்திலும் ஹக்கை தரிசிப்பதற்கு பேருக்கு யாது ஹக் அலத்தவா. தன்னிலே ஹக்கை பெற்றுக்கொள்வதற்கு பேர் என்னங்க? யாஃப்த ஹக், அல்லாஹ்வை பெற்றுக்கொள்வதுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டும் இந்த ரெண்டும் ஃபதுலே ஹுதா தான், அல்லாஹ் தான் காட்டி கொடுக்கணும். இப்ப அல்லாஹ் சொல்றான் பாருங்க அடுத்த ஆயத்துல, சனுரீஹிம் அவர்களுக்கு நாம் காட்டி கொடுப்போம். சனுரீஹிம் ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகளை நாம் காட்டி கொடுப்போம், நம்முடைய திருஷ்டாந்தங்களை காட்டி கொடுப்போம், நம்முடைய அடையாளங்களை காட்டி கொடுப்போம், இஷாரா செய்வோம், அடையாளங்களை காட்டி கொடுப்போம். சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபீ அன்ஃபுஸிஹிம் அவர்களுக்கு வெளியிலும் காட்டுவோம், அவர்களுக்கு உள்ளேயும் காட்டுவோம். இப்ப காட்டுறது யாருடைய வேலை? அல்லாஹ் நான் காட்டி கொடுப்பேங்கிறான். உன்னுடைய ஃபதுலை கொண்டுதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இல்லை என்றால் நம்மளே முயற்சி செய்து யாரும் அல்லாஹ் தஆலாவை கற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. வஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹத்தா எந்த அளவு காட்டி கொடுப்போம்? யதபய்யனு லஹும் அவர்களுக்கு தெல்ல தெளிவாக விளங்கிவிடும். அவர்களை அன்ஃபுஸிலையும் காட்டுவோம், அவர்களுக்கு வெளியிலும் காட்டுவோம், உள்ளே வெளியே ரெண்டையுமே காட்டுவோம். ஹத்தா எந்த அளவுக்கு அவர்களை காட்டிக்கொண்டே இருப்போம். அப்படி காட்டுறதுக்குரிய ஒரு நிஸ்பத் அல்லாஹ் காட்டி கொடுப்பேன்னு சொன்னா பாத்தீங்களா, அதற்குரிய ஒரு தோற்றம் தான் ஷேக். அவன் காட்டி கொடுப்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அதற்காக வந்த ஷானுக்கு பேர் தான் ஷேக். ஹத்தா எந்த அளவு காட்டி கொடுப்பான்? யதபய்யனு லஹும் அவர்களுக்கு தெல்ல தெளிவாக விளங்கிவிடும். அன்னஹுல் ஹக் திட்டமாக அதுவே அது ஹக்கு தான் என்பது அவர்களுக்கு விளங்கிவிடும். அன்னஹுல் ஹக் ஒவ்வொரு வஸ்துவும் ஹக்கை கொண்டு தான் இருக்குது. ஹக் இல்லாம எந்த வஸ்துவும் இல்லை. என்ன வஸ்து வெளிவரதுக்கு என்ன வேணுங்க? உஜூத் முத்லக் வேணும். உஜூத் இல்லாம வெளிவராது. वजूद तेरा वजूद नहीं सो हम वजूद इल्लाम दर्रा बराबर आ नहीं सकता. அணு அளவு வஸ்து கூட வெளியே வர முடியாது. ஒவ்வொரு வஸ்துவும் பஅத்திபார வஜூத் ஹக் தான் அது. ஆனா பஅத்திபார ஸாத் அது ஹக்கை விட்டு அப்பாற்பட்டது. ஒவ்வொரு வஸ்துவும் பஅத்திபார வஜூத் ஹக் ஹத்தா யதபய்யன லஹும் அவர்களுக்கு தெல்ல தெளிவாக விளங்கும் வரை அன்னஹுல் ஹக் அது ஹக்கு தான் என்று தெளிவாக விளங்கும் வரையிலையும் காட்டிக் கொடுக்கும். வாஹ் வாஹ் வாஹ். இங்க பாரு, நான் பயான் செஞ்சும் போது மாணவர்கள் இங்கே பார்க்கணும், நசர் இங்கே தான் இருக்கணும். அங்கே திரும்ப கூட கூடாது, திரும்பக்கூடாது, விளையாடக்கூடாது. விளையாண்டிங்கன்னா விளையாடி வெளியே அமைச்சிடணும். மலா நீங்கள் பாருங்க, நீங்களும் கவனிச்சுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால் எனக்கு சிந்தனை மாறுது. எனக்கு கீழே பார்த்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, அந்த ரூம் காமிச்சிருப்பாங்க முடியாது. கொஞ்சம் 4 பேர் உட்காந்தா போதும், இவ்வளோ பேர் உட்காந்து சரி, இதுக்கு 50-60 பேர் உட்காரணும், துரத்துங்க. நான் பேசிகிட்டு இருக்கேன், அந்த பக்கம் நான் பேச்சு திரும்ப நசர் அங்கிட்டுங்கிட்டு பேர் கொண்டு போகக்கூடாது. புரிஞ்சுங்களா? நீங்கள் கவனிச்சுங்க. டக்குன்னு வெளியே அமிச்சிருங்க. இஷாராலாம் செய்ய வேணாம், டக்குன்னு வெளியே கொஞ்சம் வெளியே அமிச்சிருங்க, ரூம் விட்டு வெளியே அமிச்சிருங்க. ஹத்தா யதபய்யன லஹும் அன்னஹுல் ஹக் அவர்களுக்கு அது ஹக்கு தான் என்று தெளிவாகும் வரை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி கொடுப்பான். நான் காட்டுவேங்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானு. அப்ப காட்டி கொடுப்பவன் யாருங்க? மூலதான் காட்டி கொடுப்போம். இல்லை என்றால் எல்லாரும் கூடி உட்கார்ந்து கண்டுபிடிச்சது அல்ல இது இறைஞானம் என்பது. 10 பேர் சேர்ந்து உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிச்சதா? ஒரு காலம் நடக்கவே நடக்காது. तुझी से तुझको पा सकता है तेरे फजल से बेशक, तुझी से तुझको पा सकता है तेरे फजल से बेशक, नहीं तो अक्ल से पाना है मुश्किल जान जान तेरा नहीं तो अक्ल से पाना है मुश्किल जान जान तेरा
तुझी से तुझको पा सकता है, உன்னை கொண்டு தான் உன்னை அடைய முடியும். அது மட்டுமல்ல, அதுக்கு உன் ஃபஸ்லும் வேணும். तेरे फजल से बेशक, உன் ஃபஸ்ல கொண்டு ஜி. இப்ப நம்ம முயற்சி தேவையில்லையா? அவன் ஃபஸ்ல்னு சொன்னா அந்த முயற்சியும் அவன் ஃபஸ்ல் தான். तेरे फजल से बेशक नहीं तो अक्ल से पाना, नहीं तो अक्ल से मुश्किल है पाना, जाने जान तेरा. சொந்த அறிவை வைத்து ஒரு காலம் அல்லாஹ்வை அடையவே முடியாது. யாரெல்லாம் தான் சொந்த அறிவை வைத்து ஹக்கை நெருங்க முயற்சி செய்கிறார்களோ எல்லாம் கும்ராஹில கொண்டு போய் விட்டுரும், வழிகேட்டிலே கொண்டு போய் விட்டுரும். தான் சொந்த கற்பனையில உட்கார்ந்து வடிவமைச்சு இப்படித்தான் இருக்கும் என்று விவரஞ்சு யோசிக்கிறாங்க பாருங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் மாட்டிக்குவாங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் இவரு நஹு சர்ஃபு எல்லாத்தையும் வச்சு எல்லாம் உட்காந்து இவர் கண்டுபிடிச்சி எழுதுறது கொண்டு போய் மாட்டி விட்டுரும். உனக்கு முன் யார் அதை சொன்னாங்க ஜி? அவுலியாக்கள் உனக்கு காட்டி கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு இறை நேசர் அவுலியாக்களுடைய தொடர்பை கொண்டு தான் விளங்க முடியும். இவங்களா உட்கார்ந்து யோசித்து நானாக கண்டுபிடித்தேன் நடக்காது. அதை போய் மாட்டி விட்டுருவாங்க. வடநாட்டில் அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தார். அவங்க முழு பேரும் எடுத்து கிதாப் எடுத்து சொல்றேன். கலிமத்துல் ஹக்னு ஒரு கிதாப் எழுதினார். என்ன அதுல லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு நான் ஆராய்ச்சி செய்த வழியில் நான் நஹவு சர்ஃபு கிதாபு நஹவு கிதாபு இது எல்லாத்தையும் போட்டு ஆராய்ச்சி செய்து முன்னோர்கள் கிதாப் எல்லாம் ஆராய்ச்சி செய்த வழியில் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம் என்னன்னா லா மஹ்லூக இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர எந்த மஹ்லூக்கும் கிடையாது. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம். அல்லாஹ்வை அன்றி எதுவும் கிடையாது. அப்ப எல்லா மஹ்லூக்கும் அல்லாஹ் தான். சிருஷ்டின்னு ஒண்ணு கிடையாது. அல்லாஹ்வை அன்றி எந்த சிருஷ்டியும் கிடையாது. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம். அது எப்படிங்க கண்டுபிடிச்சிங்க? இலாஹ்னா தெய்வமாச்சே, சிருஷ்டின்னு எப்படி அர்த்தம் வச்சுங்க? அவர்கள் காஃபிர்கள் எல்லா வஸ்துவும் இலாஹ்னு சொல்றாங்க. அப்போ கொஞ்சத்தை சொன்னாலும் கொஞ்சம் சொல்லாம இருந்தாங்க. அதுல சொல்லாம விட்டதையும் தக்லீப் அடிப்படையில் சொன்னதில் சேர்த்துக்கணும். எல்லா வஸ்துவும் எல்லா சிருஷ்டிக்கும் அவன் இலாஹ்னு பேர் வச்சான். எந்த சிருஷ்டியும் இல்லை இல்லல்ல, அல்லாஹ்வை என்று வேறு இல்லை. இதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அர்த்தம். இவரை கண்டுபிடிச்சார். இதுக்கு முன்பு அந்த கருத்தை யாருமே சொல்லலை. சொல்லியிருந்த காட்டலாம்ல. இப்னு அரபி இமாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இப்படி அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. சுயூத்தி இமாம் இப்படி அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. தெரிஞ்சுங்களா? அல்லது அப்துல் கரீம் ஜீலி ரஹ்மத்துல்லாஹி இப்படி அர்த்தம் வச்சிருக்கிறாங்க. கட்டம்ல இவரா உட்காந்து கண்டுபிடிச்சு எப்படி கண்டுபிடிச்சது? லா ஷைய இல்லல்லாஹ், அல்லாஹ் தவிர எந்த மஹ்லூக்கும் இல்லை. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி பெருமானா சொன்னாங்களாம் இவர் கருத்துப்படிக்கு? நீ லாத் என்ற தெய்வத்தை வணங்குற, லா இலாஹ அது இலாஹ இல்லை இல்லல்லாஹ், அந்த லாத்துல அல்லாஹ் தான் இருக்கிறான், அல்லான்னு சொல்லி வணங்கு. லாத்தை வணங்கு. லாத்தும் அல்லாஹ் தான், உஸ்ஸாவும் அல்லாஹ் தான், நீ வணங்குற எல்லா தெய்வமும் அல்லாஹ் தான், இந்த தெய்வங்கள் அல்லாஹ் தான் என்று சொல்லத்தான் கலிமா வந்துச்சுன்னு இவர் உஷ்டத்துக்கு விட்டுறாங்க. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். இப்போ எதுக்காக வேண்டி நான் இதை உங்களுக்கு விளக்குறேன், நீ மாட்டிக்க வெளியில போய் நல்லா இருக்க அந்த அர்த்தமும் அப்படின்னு வஹத்துல் உஜூதுக்கு ஆதாரமா இருக்குதே அப்படின்னு விளங்காது. நீ கலிமாவை இந்த அர்த்தம் வச்சா வஹத்துல் உஜூதுக்கு நமக்கு நாம சொல்ற வஹத்துல் உஜூத் சொல்றோமே அதுக்கு பொருத்தமா இருக்கே அப்படின்னு நீ போய் மாட்டிக்கொள்ள கூடாது. நீங்க எல்லாம் இவ்வளோ உலமாக்கள், இவ்வளோ உலமாக்கள் இருக்கீங்க, முரீதுகள் இருக்கிறீங்க, விளைஞ்சுங்களா? அல்லாஹ் நம்மளை அனைவரும் காப்பாற்றுவானாங்க. போய் அந்த மாதிரி ஒரு தவறான குறைகளை சிக்கி கொள்ள கூடாதுங்கிறதுக்காக நான் தெளிவுபடுத்துறேன். விளைஞ்சுங்களா? அவர் ஒரு புஸ்தகம் போட்டார். இப்ப இதுல என்ன மாற்றிட்டாரு? அவர் சொன்னதுல வஹத்துல் உஜூது உண்மை, வஹத்துல் உஜூது உண்மை. அந்த வஹத்துல் உஜூதுல கொண்டு இந்த கலிமாவுடைய அர்த்தத்தை ஜாயின் பண்ணி இதுதான் கலிமாவுக்கும் அர்த்தம், இதுதான் கலிமாவுடைய உண்மையான அர்த்தம், நான் நஹ்வு சர்ஃப்லாம் ஆராய்ச்சி செஞ்சுட்டேன். சரிங்க, இந்த அர்த்தம் இப்படிதான் நீங்க சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி யாருமே சொல்லலையே. இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கலிமாவுக்கு இந்த அர்த்தம் இல்லாத லா மாபூத இல்லல்லா என்றோ
அல்லாஹ்விடத்தில் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை, லா மக்சூத் இல்லல்லா, லா மௌஜூத் இல்லல்லா, லா மஷூத், இப்படிலாம் அர்த்தம் வச்சா அந்த அர்த்தம் குஃப்ரான அர்த்தம், பாத்திலான அர்த்தம், தவறான கலிமாவை விளங்கல. அப்போ இவர் வந்தது எப்போங்க? இப்பதான் சுமாராக ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 1400 வருஷமாக யாரெல்லாம் கலிமா சொன்னாங்களோ அத்தனை பேருமே கலிமாவை விளங்காம சொல்லிட்டாங்களாம். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி இமாம், இமாம் மாலிக் இமாம், இமாம் அம்பலி இமாம், புகாரி இமாம், முஸ்லிம் இமாம், எத்தனை மகான்கள் வாழ்ந்தார்களோ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி விளங்கிட்டாங்க. தாபிஈன்கள் யாரெல்லாம் எத்தனை மகான்கள் வாழ்ந்தாங்களோ எல்லாமே கலிமாவை தவறா விளங்கிட்டாங்க. எல்லாருமே வழிகேட்டில் இருந்து விட்டார்கள். கலிமாவை கூட விளங்காம அல்லட போய் செஞ்சிட்டாங்க. 1400 வருஷமாக வாழ்ந்த அத்தனை முஸ்லிம்கள், அத்தனை அவுலியாக்கள், அத்தனை பேருமே எனக்கு புதுசா வஹி வந்திருக்கு, எனக்கு தான் கரெக்டான அர்த்தம்னு இவர் சொன்னார். இதுக்கு நான் இதுதான் வஹத்துல் உஜூதுன்னு சொன்னார். வஹத்துல் உஜூத் அல்ல, அது எல்லாமே அவன் தான், சிருஷ்டிகளுக்குன்னு ஒரு ஜாத்தே கிடையாதுன்றார். இப்படி யாரும் எந்த மகான்களும் வஹத்து ஜாத்துன்னு சொல்லவே இல்லை, வஹத்துல் உஜூத் தான் சொன்னாங்க. உஜூது ஒண்ணு, அல் உஜூது வாஹிதுன் வய முஷ்தரகுன் பைனல் ஹக்கி வல் ஹல்கி. உஜூது ஒண்ணுதான், அது ஹக்குக்கும் ஹல்குக்கும் பொதுவானது. அதாவது ஹக்கு தாலாவுக்கு சொந்தமான உஜூது, அது ஹல்கிலே வெளிப்படுது. இந்த பேர் தகர டப்பி. தகரம் என்பது சுயமா ஒரு பொருள் இருக்கு, தகரம் என்று ஒரு பொருள் இருக்கிறது. டப்பி என்று ஒரு ஷை இருக்கு. அந்த ஷை இருக்குன்னு சொன்னா நீங்க எப்படி விளங்கிக் கொள்ளக்கூடாது, அது தனியா ஒரு உஜூது பெற்ற பொருள் விளங்கக்கூடாது. ஷைக்கு ஒரு ஜாத் இருக்கு. அது என்ன ஜாத்து? நீளம் அகலம் இருக்கு பாத்தீங்களா, கற்பனை உருவம் இருக்கு பாத்தீங்களா, அதமான ஒரு சூரத்து இருக்கு. வெறும் சூரத்தோ ஷக்கல், அல்வானோ அஷ்கால், அதமே இலாஃபின்னு சொல்லுங்க. பஸ்ஸக்கு அதமே இலாஃபி கே சிவா அல்லாஹ், பஸ்ஸக்கு அதமே இலாஃபி கே சிவா அல்லாஹ் அல்லாஹ், இது அதமே இலாஃபின்னு சொல்றோம். வெறும் சூரத்தோ ஷக்கல், அல்வானோ அஷ்கால்னு சொல்றோம். உருவமும் வடிவங்களும், இந்த உருவமும் வடிவமும் தான் சிருஷ்டிகளுடைய ஜாத்து. நேஸ்தி நைபன் சிஃபாத்த நாகிசா இக்திசா, இந்த உருவம் இந்த வடிவத்துக்கு என்று சில இக்திசாக்கள் இருக்கு, சில சிஃபாத்த நாகிசாக்கள் இருக்கு. அத்துடனே சேர்ந்து தனியா ஒரு தய்யுன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு பொருள் இல்லமா, அது ஒரு தய்யுன். அந்த தய்யுனை தான் ஜாத்துன்னு சொல்றோம். ஷையுடைய ஜாத்துன்னு ஒரு காலம் மறுக்கவே முடியாது. இப்ப சொல்லுங்க, நாற்காலி என்றால் என்ன சொல்லுங்க? 4 கால்களை உடையது, மேல உட்கார்ற மாதிரி இருக்கும், வைக்கிற கை இருந்தாலும் இருக்கும், இல்லாத இருக்கும், சாயற மாதிரி இருக்கும், அது ஒரு பொருள் நாற்காலி. நாற்காலி எதில் செய்யப்படும்? மரத்துல, பிளாஸ்டிக்ல, இரும்புல. இவங்க சிவில் இன்ஜினியர். நீங்க சொல்லுங்க, மரத்தை காட்டக்கூடாது, பிளாஸ்டிக் காட்டக்கூடாது, இரும்பை காட்டக்கூடாது, எனக்கு நாற்காலி மட்டும் காட்டுங்க. ஒரு நாற்காலி அம்மா, ஒரு நாற்காலி எனக்கு காட்டுங்கம்மா. நாற்காலி காட்ட முடியாதா? நீங்க சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஒரு நாற்காலி காட்ட மாட்டேங்கிறீங்க. வீடு காட்டுங்க, நாற்காலி காட்டுங்க, ஆனா மரத்தை காட்டக்கூடாது. இது நாற்காலின்னு சொன்னீங்க, இது எதனால் செய்யப்பட்டது? பிளாஸ்டிக். இது நாற்காலி நீங்க, இது என்ன பஞ்சா? இது என்னங்க? இது துணி, பஞ்சு, ஃபோமால் செய்யப்பட்டது, அதெல்லாம் காட்டக்கூடாது. நாற்காலி காட்டணும். காட்ட முடியுமா? உங்களால முடியாது, மற்றவங்களால முடியுமா? என்ன முடியுதுங்க? வெறி பெரியவங்கள்ட்ட கேட்டு பார்க்குறேன், அப்படி முடியுமா? ஏன் முடியாது? நாற்காலி என்பது ஒரு ஷையா இல்லையா? ஒரு ஷை, ஒரு ஜாத். அது அதற்கு இன்னும் சில தன்மைகள் உள்ள இருக்குது, அது ஒரு ஜாத். ஆனால் அது வெளியில இருக்கக்கூடிய உஜூது பெற்ற வஸ்து அல்ல. அது வெறும் ஒரு சூரத்தோ ஷக்கல், வடிவம், சில தன்மைகள், அவ்வளவுதான் சொந்தமானது. இது தாங்க ஷையுடைய ஜாத்துன்னு சொல்றோம். ஜாத்தே ஷைன்னு சொல்றோம். ஷைக்கு ஜாத்தே இல்லைன்னு மறுத்துட்டா, ஷைய ஒண்ணு இல்லைன்னு மறுத்தா, இப்ப அல்லாஹ் எங்கதான் வெளியானா? வெளியாகுதுன்னா இன்னொரு வஸ்து வேணுமே. வெளியாகுது கைரில் தாங்க வெளியாக முடியும், தண்ணியில எப்படி வெளியாக முடியும்? அல்லாஹ் ஜாஹிர், ஜாஹிருக்கு என்ன வேணுங்க? மஸ்ஹர் வேணும். அந்த மஸ்ஹர் தான் ஜாத்தே ஷைன்னு சொல்றோம். அந்த மஸ்ஹர் தான் ஜாத்தே ஷை. ஜாத்தே ஷை இல்லாம அல்லாஹ் வெளியாகவே முடியாது.
அல்லாஹ் ஹலக்க குல்ல ஷையின், ஒவ்வொரு வஸ்துவையும் படைத்தான். அந்த ஷை எது பின்ன? எதுவுமே இல்லை, அவன் தான். குச் नहीं चलता வஹதத்து ஜாத், ஒரே ஒரு ஜாத் தான் என்று எந்த சூஃபியாக்களும் சொல்லவில்லை. அப்படி சொன்னதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? ஜாத்தும் உஜூதும் ஒன்று தான். வஹதத்துல் உஜூதுனா அது வஹதத்து ஜாத் தான். அல்லாஹ்வுடைய உஜூது அல்லாஹ் ஜாத்தும் ஒன்று தான். பைத்தியக்காரத்தனமான பேச்சு. ஏன்னா அல்லாஹ்வுடைய உஜூதும் அல்லாஹ்வின் ஜாத்தும் ஒன்று. நம்ம உஜூது நம்ம ஜாத்து வேற வேற தானே, அது எப்படி ஒன்று ஆக முடியும்? பை இந்த டப்பியுடைய ஜாத்தை, டப்பியுடைய உருவத்தை, அந்த உருவம் தாம ஜாத்துங்கிறோம். டப்பியுடைய உருவத்தை தகரமாகிறது தன்னில் தன்தானே இருந்து கொண்டு தான் அல்லாத உருவமாகிய டப்பியை காட்டி கொண்டிருக்கிறது. இப்படி நீ சொல்லல, ஷைக்கு தனி ஜாத் இருக்குன்னு சொல்லல. இந்த கோடிக்கணக்கான சிபாத்த நாக்கிசா எல்லாம் அல்லாஹ்வின் பக்கமே மீளக்கூடியதா போயிடும். சாப்பிட்டது அல்லாஹ், ஒண்ணுக்கு போனது அல்லாஹ், ரெண்டுக்கு போனது அல்லாஹ், நவுது பில்லா தூங்கினது அல்லாஹ், எந்திரிச்சது அல்லாஹ். அப்ப ஜாத்துகளுடைய சிருஷ்டிகளுடைய எல்லா தன்மைகளையும் கொண்டு போய் அல்லாஹ் பக்கம் ஜாயின் பண்ணணும். தப்பு பை. அல்லாஹ் பக்கம் ஜாயின் பண்ண வேண்டிய சிபத்தை அல்லாஹ்ட்ட ஜாயின் பண்ணு. ஷையின் பக்கம் ஜாயின் பண்ண வேண்டிய வஸ்துவை ஷையின் பக்கம் ஜாயின் பண்ணு. அல்லாஹ்வும் இங்கதான் இருக்கான், ஷையும் இங்கதான் இருக்கு. அதனால அல்லாஹ்வின் தன்மைகளையும் வெளிப்படுது, ஷையுடைய தன்மைகளையும் வெளிப்படுது. ஏன் ரெண்டுமே இங்கதான் இருக்கு, ரெண்டும் ஒன்னு இல்லாம இருக்கிறாங்க. இப்ப என்ன ஃபரக் செய்யணும்? எது எது அல்லாஹ்வின் தன்மைகள், எது வஸ்துடைய தன்மைகள் என்று வித்தியாசப்படுத்தி பார்ப்பதற்கு பேர் தான் தகாயிக். தாலிங் சாப்பிடுங்க, தகாயிக் பாடுங்க. ரொம்ப நுணுக்கமான விஷயம், விளங்கணும். எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செயலே என்றால் எப்படித்தான் ஒரே வாரத்தில் முடிஞ்சு போச்சு. இதுக்கு பாடங்களே தேவையில்லை, குரானும் தேவையில்லை, ஹதீஸும் தேவையில்லை. பெருமான வந்தாங்க, எல்லாம் அவனே எதிர்ச்சுப்பாங்க, தான் முடிஞ்சு. சட்டம் எதுக்கு? போர் எதுக்கு? சண்டைகள் எதுக்கு? அககாமத் எதுக்கு? இது செய்ய வேணாங்கிறது எதுக்கு? எல்லாம் அவனே செத்துப்போ, இப்போ முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு. தகாயிக் இதன் பொருள் நுட்பங்கள் என்பதாகும். இஸ்திலாஹன் ஹக்கும் ஹல்கும் சேர்ந்திருக்கும் தன்மையை பற்றியும், ஹக்கும் ஹல்கும் சேர்ந்திருக்கும் தன்மையை பற்றியும், இரண்டிற்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை பற்றியும் ஷரியத்துடைய எத்திபாரை கொண்டு எடை போடுவதும் பரிசீலிப்பதும் சரிபடுத்துவதும் ஆகும். மேலும் இது ஷரியத்தையும் தரீகத்தையும் தெளிவுபடுத்தும் மீசான் ஆகும். எதுங்க தகாயிக்குடைய பாடம்? குஃபர் எது, ஷிர்க் எது, எதை தக்குவாங்கிறோம், எதை தௌஹீதுங்கிறோம், ராஹ் தரீகத்து என்ன, ராஹ் ஷரீஅத்துன்னு பிரிச்சு தெளிவா சொல்லிட்டாங்க நம்மளுடைய சூஃபியாக்கள். இஷாரத்தை சொல்லு கிதாப்ல பிரிச்சு தெளிவா சொல்லிட்டாங்க. தகாயிக் इसका माना बारीकियां, நுணுக்கமான விஷயங்கள். இஸ்திலாஹன் ஹல்க் और हक के इज्तिमा और इम्तियाजात को, ரெண்டும் எவ்வாறு சேர்ந்திருக்கிறது, எவ்வாறு பிரிந்திருக்கிறது என்ற வித்தியத்தை சஹீ தௌர் पर बातिबार शरीयत तोलना, जांचना, सही करना, गोया ये मीज़ान शरीयत और तरीक़त है, और इसको मकामात अशरा भी कहता है. इसको मकामात अशरा कहते हैं. அவ்வளவு நுணுக்கமான இடம் இது. பிரித்து அறிந்து விளங்கி கொள்ள வேண்டும், இல்லை என்றால் உன்னை கொண்டு போய் மாட்டி விட்டுரும். நான் சில செய்திகளை சொல்லிட்டு அடுத்த பக்கம் போயிடுறேன். என்ன செய்தி சொன்னீங்க ஞாபகம் வச்சு கேட்கணும் என்கிட்ட நீங்க மறுபடியும். ஒரு கலிமத்துல் ஹக் என்று சொல்லி வஹதத்துல் உஜூத போட்டு குழப்பிட்டார். கலிமாவை கொண்டு போய் இதில் ஜாயின் பண்ணிட்டார். அல்லாஹ் அன்று சிருஷ்டிகள் இல்லை, அல்லாஹ் அன்று எதுவும் இல்லை. அல்லாஹ் இருக்கிறான், மற்ற எதுவும் துன்யால இல்லை. அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் கருத்து. உள்ளது ஒன்று, மற்றது அன்று. ஒன்றுதான் இருக்கு, மற்ற எதுவும் இல்லை. இதுதான் கலிமாவின் பொருள் என்று சொன்னார். லா மஅபூத இல்லல்லா என்ற அர்த்தம் வைக்கிறது மிகப்பெரிய பாவம்னு சொல்றார். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று இன்று உலகத்துல 100 கோடி முஸ்லிம்களும் அர்த்தம் வைக்கிறாங்களே. லா மஅபூத இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு தகுதியான யாரும் இல்லைங்கிறாங்களே. 100 கோடி முஸ்லிம்கள், எத்தனை கோடி மொத்த துன்யால முஸ்லிம்கள்? இப்போ 120 கோடி. 120 கோடி முஸ்லிம்களும் வலாலத்தில் இருக்கிறார்கள், வழிகேட்டில் இருக்கிறாங்க. அத்தனை பேரும் குடிச்சேர போயிட்டாங்க, அத்தனை பேரும் அறத்துக்கு போறாங்கட்டாங்க.
கலிமாவுக்கே அர்த்தம் வழங்கல, எல்லாம் நரகத்துக்கு போறாங்கன்ட்டாங்க. இவரும் இவர் கருத்தை ஏற்றுக்கொண்டவர் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போறாங்க அப்படின்னு புரிஞ்சுங்களா. அல்லாஹ் நாடுவானேனால், அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்வானேனால் இன்ஷா அல்லாஹ் அந்த கிதாப் கலிமத்துல் ஹக் அந்த காலத்திலேயே உலமாக்களால் எதிர்க்கப்பட்டு புரிஞ்சுங்களா, அவர் எழுதின அந்த புத்தகத்துக்கு பல பெரும் பெரும் சூஃபியாக்களும் உலமாக்களும் பதில் உரை கொடுத்து விட்டார். அவர் அந்த புத்தகத்தில் சொன்ன எல்லா தவறான விஷயங்களையும் குறிப்பிட்டு அவருக்கு தக்க பதிலடி கொடுத்து விட்டார்கள். அறிஞ்சுங்களா. அந்த கிதாபு என்று தஹகீக் கலிமத்துல் ஹக் அந்த புத்தகமும் என்னிடத்தில் இருக்கு. அல்லாஹ் நாடுவானேயானால் இன்ஷா அல்லாஹ் தாலா அந்த புத்தகத்தை விளக்கமாக நான் எழுதி உங்களுக்கு தருகிறேன். அல்லாஹ் நாடுவானேயானால். எது இந்த கலிமத்துல் ஹக்குக்கு பதில். ஏன் இப்ப சொல்ல வேண்டியது 150 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புத்தகத்தை, அந்த புத்தகத்தை தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் போனார், இங்கிருந்து அவர்கிட்ட போய் பாடம் படிச்சுட்டு வந்தார். இவரு பேரும் அப்துல் ரஹ்மான். அவர் இங்கிருந்து வந்து அந்த புத்தக தமிழ்ல மொழிபெயர்த்து நினைஞ்சுங்களா அவர் ஒரு புத்தகம் போட்டார். பேர் என்ன? அத்வைத இஸ்லாமிய அத்வைத மூலமொழி. அந்த புத்தகமும் என்கிட்ட இருக்கு. அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டார். அதுல இதே கருத்துக்கள் தான். என்ன கருத்து? லா இலாஹ இல்லல்லாஹ் நான் மாபூத இல்லைன்னா அர்த்தம் வைக்கிறது வழிகேடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் 1400 வருஷமாக எத்தனை உலமாக்கள் எத்தனை கிதாபுகள் யாரெல்லாம் அப்படி சொன்னாங்களோ எல்லாம் நரகத்துக்கு போவாங்க. கலிமாவுக்கு அந்த அர்த்தமே இல்லை. நான் சொல்றதெல்லாம் புது அர்த்தம் முதல்ல ஆரம்பிச்சு விட்டார் அவரு. அது அவரோட போயிடுச்சு. அது யாராவும் இருக்கு, அந்த பேச்சுக்கு மதிப்பு இல்லை, இந்த புத்தகத்துக்கு மதிப்பு கொடுக்கல. அதுக்கு பின்னாடி இன்னைக்கு சில பேர் அந்த புத்தகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு அதில் உள்ள கருத்துக்கள் தான் கரெக்டு, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இந்த அர்த்தம் தான், செய்ய எந்த வஸ்துவும் இல்லை அல்லாஹ்வை தவிர, கலிமாவுக்கு அர்த்தம். செஞ்சுங்களா. அதனால கலிமாவுக்கு இப்படி தான் அர்த்தம் வைக்கணும் என்று சொல்லி இது அல்லாத லா மாபூத இல்லல்லா என்று யாரெல்லாம் அர்த்தம் வைக்கிறாங்களோ அத்தனை பேரும் வழிகேடர்கள். லா மாபூத இல்லா என்று கலிமாவுக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய அத்தனை பேருமே காஃபிர்கள், வழிகேடர்கள் என்று இன்றும் சில பேர் அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதை ஒரு சிலர் கேட்டுக்கொண்டும் இருக்கிறார்கள். இப்பதான் அதுக்கு தான் தேவை வருது. நம்ம அது இன்ஷா அல்லா அல்லா நாடுவானேனால், நான் ஃபுல்லா முத்தாலா செஞ்சிருக்கேன், அல்லா நாடுவானேனால் தஹ்கீக் கலிமத்துல் ஹக்குன்னு இருக்க அதை முழுமையாக உங்களுக்கு மொழிபெயர்த்து விளக்கமாக எழுதி வைக்கிறேன். ஒரு காலத்தில் இந்த இன்ஷா அல்லா அல்லா நாடுவானேனால் நம்முடைய மக்களே போய் கலிமாக்கு இப்படி அர்த்தம் வைக்கலாமா, இதான வஹதத்துல் வஜூதுன்னு நீங்கள் குழம்பிக் கொள்ளக்கூடாது. ரெண்டு பிரச்சனை இருக்கு. வஹதத்துல் வஜூத் சூஃபியாக்கள் ஏற்றுக்கொண்ட கருத்து, அது பெரும் பெரும் மகான்களை ஏற்றுக்கொண்ட கருத்து. அந்த வஹதத்துல் வஜூத் என்பதற்கு எல்லாம் அவனே சிருஷ்டியின் ஜாத்தே இல்லை என்று சொல்லி ஐனியத்தை மட்டும் சொல்லி கைரியத்தை இல்லவே இல்லைன்னு ஆக்குறதுக்கு ரொம்ப பெரிய தவறு. ஐனியத் और கைரியத் तरीक़त में उड़ने की दो पर हैं நாங்க சூஃபியா. ஐனியத்து வேணும், கைரியத்தும் இருக்கணும். இதைத்தான் இப்னு அரபி சொன்னாங்க. அல் அப்து அப்துன் வைன் தரக்கா, அடிமை தான், எவ்வளவு மேல அவன் போனாலும் சரிதான். வர் ரப்பு ரப்புன் வைன் தனஸ்ஸல், ரப்பு தான் கீழே வந்தாலும் சரி. நீ தன்சீஹை ஏத்துக்கணும், தஷ்பீஹை ஏத்துக்கணும்ட்டாங்க அவங்க. இதமா சொன்னாங்க. வைன் குந்த வைன் குல்த பித் தஸ்பீஹி குந்த முக் வைன் குல்த பித் தன்சீஹி, மறக்கதை எடுத்து பாருங்க. வைன் குல்த பித் தன்சீஹி குந்த முகையதா வைன் குல்த பித் தஷ்பீஹி குந்த முஷத்ததாவா குந்த முஷப்பஹா, வார்த்தை மறக்குது எனக்கு. பின்னாடி வைன் குந்த பில் அம்ரைனி குந்த முசத்திதா வ இமாமன் லில் ஆரிஃபீன வ சய்யிதா. நீ வெறும் தஸ்பீஹை தன்சீஹில மட்டும் அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்ன. வைன் ஃபைன் குல்த பித் தன்சீஹி குந்த முகையதா, நீ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தன்சீஹுடைய சிஃபத்தை மட்டும் சொன்ன. புரிஞ்சுங்களா. அல்லாஹ் இங்கே இல்லை, தனியில் அல்லாஹ் இருக்கிறான் மட்டும் சொன்னால் நீ முகையிதன், அல்லாஹ் தஆலா ஒரு இடத்துல கைது செய்து விட்டாய். வைன் குல்த பித் தஷ்பீஹி, அல்லாஹ் தஷ்பீஹில மட்டும்தான் இருக்கிறான் நீ சொன்ன, தன்சீஹ மறுத்த. குந்த முஹத்திதா, அல்லாஹ் தஹதீர் செஞ்சுட்டா. அல்லாஹ் தஆலா
இது எல்லாம் அவனேன்னு சொல்லிட்டான். அல்லாஹ் சிருஷ்டியை விட்டும் தனித்தும் இருக்கிறானே, அதை ஒத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு நிலையே இல்லை, எல்லாம் அவனே. அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், நான் அல்லாஹ் இல்ல, அல்லாஹ் நான் இல்லை, இப்படி சொல்லு ஃபர்ஸ்ட். खुदा नहीं हूं जुदा हूं, சூஃபியா தான் சொன்னாங்க. खुदा नहीं हूं, நான் இறைவன் அல்ல, जुदाவும் தனித்து தான் இருக்கிறேன். பாத்திபார வஜூத், வஜூத் அடிப்படையில் खुदा ही हूं, खुदा ही हूं, खुदा ही, खुदा ही हूं, खुदा ही. தகரம் டப்பி என்ன சொல்லுது? நான் டப்பி, நான் தகரம் அல்ல, என் சாத்து வேற, தகரம் என்பது வேற, டப்பி என்று வேறு. யாரும் டப்பினா தகரம், தகரம் டப்பின்னு ஏன்னு சொல்ல மாட்டாங்க. அது வேறு இது வேறு, ஏத்திபார்ல சிந்தனையில் அது வேறு இது வேறு. ஆனால் டப்பியாக நான் தான் இப்ப தகரமாக இருக்கிறேன், தகரமா இருக்கிறேன், தகரமா இருக்கிறேன் சொல்லல. உதூதுடைய அடிப்படையில், அப்ப உதூதுடைய அடிப்படையில நான் என்பவன், நானாகிறவன் அல்லாஹ் அல்ல. நான் ஒரு காலம் அல்லாஹ் எப்படி அடிமை? நான் அல்லாஹ்வுடைய அடிமை, நான் தாத்துடைய அடிப்படையில். ஆனா உதூதுடைய அடிப்படையில என்ன மோலா இருக்கிறான், ஹக்ஹி ஹக்ஹி அனல் ஹக்ன்றாங்க. யார்? மன்சூர் ஹல்லாஜ் அனல் ஹக்ன்றாங்க. பாத்திபாரே வஜூத், ஒவ்வொரு வஸ்துவும் சொல்லுது அனல் ஹக். ஏன்னா உஜூத் அல்லாஹ் உஜூத் கொண்டு தான் இருக்கு. மன்சூர் क्या கோஷே ஹகீகத் है तो सुन. மன்சூர் என்ன? உனக்கு இறை ஞானத்துடைய காதுகள் இருந்தா கேட்டுக்கோ. ஹர் ஜர்ரா மே இஸ் வக்த் அனல் ஹக் சதா, ஹர் ஜர்ரா மே இஸ் வக்த் அனல் ஹக் சதா. ஒவ்வொரு அணுவிலும் அனல் ஹக்குடைய சத்தம் வந்துட்டாங்க. हर जर्रा में इस वक्त अनल हक सदा, वो तुझसे जुदा कब है तू ही उससे जुदा है, वो तुझसे जुदा कब है तू ही उससे जुदा है, करवह में दुई दूर तेरे साथ खुदा है, तेरे साथ खुदा. वइन कुल्त बितशबीह कुंत मुहद्दिदन वइन कुल्त बिल अमरैन, இரண்டையுமே சேர்த்து நீ சொல்லுவாயானால் கிலோ வந்து தலை திருப்பி பார்த்துட்டு தலைவலி வந்து. வயின் குல்த பில் அம்ரைனி குந்த முசத்திதன், நீ சரியாக சொன்னவன் ஆகிவிட்டாய். வ குந்த இமாமன் ஃபில் மஆரிஃபி வ சய்யிதன், இறை ஞானத்துல நீ இமாமாக ஆகிவிட்டாய், சய்யிதாக ஆகிவிட்டாய், இறை ஞானத்தின் தலைவனாக நீ ஆகிவிட்டாய். இல்லைங்களா? ரெண்டும் கொண்டு வா, ரெண்டு பாரு. நீ ஒரு காலம் ஹக் அல்ல கூட, நீ ஒரு காலம் तू वो उससे जुदा कब है तू ही उससे जुदा है, करवह में दूई दूर तेरे साथ खुदा है. ஒரு காலம் அவன் உன்னை விட்டு பிரிந்தும் இல்லை, நீ அவனை விட்டு பிரிஞ்சில்லை. நானும் அவனும் வேற வேறையா இருக்கிறவங்க எண்ணத்தை நீ மாத்து, அந்த எண்ணத்தை மாத்தினா அவன் கூட தான் இருக்கான். நான் இல்லை, இப்ப தகரம் சொல்லுதுங்க, இந்த டப்பி சொல்லுது நான் தகரம் இல்லை, விளக்கம் இல்லாம என்னை போய் தகரம் சொல்றாங்க, தகரம் கிடையாது அப்படின்னு சொல்லுது. அதுவும் தகரத்து தயவுல தான் சொல்லுது, தானே சொல்ல முடியாது. ஏன்னா அதுல இருந்து பேசக்கூடியது அங்க தகரம் தான் பேச முடியும், டப்பி பேச முடியாது. டப்பி சொல்லுது நான் டப்பி, எனக்கும் தகரத்துக்கும் சம்பந்தம் இல்லை, தகரம் எங்கேயோ இருக்கிறது, நான் எங்கேயோ இருக்கிறேன், எனக்கும் தகரத்துக்கும் இந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்களேன். நம்ம சிரிப்போம். ஏன்னா அது தப்பி பேச முடியாது, அதுக்கு லிசான் இல்லை, அதுக்கு நாவ் இல்லை, உஜூத் இல்லை, தகரம் தான் பேச முடியும். டப்பி சொல்றது நான் தகரம் இல்லை அப்படின்னு சொல்லுது, அந்த டப்பிக்குள்ள தகரம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா தகரம் இல்லைன்னா அந்த டப்பி பேசவே முடியாது. நான் என்று உணர்வதும் தகரம் என்று தன்னை சொல்லுவதும் தகரம் இல்லை என்று உணர்வதும் எல்லாமே தகரத்துடைய வேலை. டப்பி எப்படி சொல்ல முடியும்? கலாமே வர முடியாது அதுல இருந்து. கலிமி நம்ம ஹவுசினா சொல்றாங்க, இந்த தஹரியாக்கள் இருக்கான் பாருங்க, தஹரியாக்கள் இறைவன் இல்லை என்று சொல்றான். அவன் இறைவன் இல்லைன்னு சொல்றதே இறைவன் இருக்கான்றதுக்கு ஆதாரமா போயிடுச்சு. ஏன் அவன் வாய் இறைவன் இல்லைன்னு சொல்லுது, அவன் சொல்லக்கூடிய சொல்லி இறைவன் இருக்கிறான்னு சொல்லுது. ஏன் இறைவன் இருக்க போய்தான் அவன் கண்ணுல பாக்குறான், காலில் நிக்கிறான், வாயால பேசுறான். இது எல்லாமே என்ன ஆதாரம்? இறைவன் இருந்தா அவனை பேச வைக்கிறான். யாரு ஹவுசினா சொல்றான், तेरे इनकार बनाया नहीं कुछ दहरिये से भी,
तेरे इनकार बनाया नहीं कुछ दहर ये से भी कि तू ही दहर है ये दहर क्या एक निशान तेरा कि तू ही दहर है ये दहर क्या एक निशान तेरा. இந்த இவன் காலம் தான் இவற்றை இயக்குகிறது. இறைவன் இல்லை இறைவன் இல்லைன்னு சொல்றானே, இவன் இறைவன் இல்லைன்னு சொல்றதே ஆதாரம் இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கு. அவன் வாய் ஒன்று சொல்லுது, அவன் சொல்லக்கூடிய நிலை ஒன்று சொல்லுது. ஒருத்தன் வந்து வாசல்ல இருந்து பிச்சை எடுக்கிறான். ஐயா கண் இல்லாதவங்க ஐயா அப்படின்னு பிச்சை போடலாம். ஐயா காது கேட்காதவன் ஐயா அப்படிங்கிறான். ஐயா கால் நொண்டி ஐயா அப்படிங்கிறான். உண்மையை நம்பலாமா இல்லையா? பிச்சை போடலாம். ஐயா கை இல்லாதவங்க ஐயாங்கிறான். கதை திறந்து போய் பிச்சை போடலாம். ஒருத்தன் சொல்றான் ஐயா நான் ஊமைங்க ஐயா, நான் பேச முடியாதவன் ஐயா, ஒரு பேச்சு கூட வாயில வராதுங்க ஐயா, ஏதோ பிச்சை கொடுங்க ஐயான்னு. இப்ப காசு எடுத்து வெளியே வர மாட்டான், தடிச்சுட்டு வெளியே வரும். இருட்டு என்னவா இந்த கத்து கத்துற காது அடைக்குது. ஐயா நான் பேச முடியாதவங்க ஐயா, ஊமைங்க ஐயா, பிறவிலே ஊமைங்க ஐயா, எனக்கு பேச முடியாதுங்க ஐயா, காசு கொடுங்க ஐயான்னு வந்தான். இப்ப அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்லுது? ஊமைண்டு. அந்த ஊமைன்னு சொல்றானே அதுவே சொல்லுது அவன் பேசக்கூடியவன். நான் ஊமை நான் ஊமைன்னு சொல்றானே அந்த வார்த்தையை அவன் ஊமை இல்லைன்னு சொல்லுது. நமக்கு சொல்லுதுங்க பை இல்லாட்டி ஊமைங்கிற உன் வார்த்தையே ஊமை இல்லைன்னு எனக்கு விளக்குது. அவன் ஊமைன்னு சொல்றான், அவனுடைய லிசான்ல அந்த ஹால் என்ன சொல்லுது? அவன் ஊமை இல்லைன்னு நமக்கு தெரியப்படுது. விளைஞ்சவை அது நம்ம சொல்லிட்டு இருக்கு, அங்கிருந்து சொல்லிட்டு இருக்கு நமக்கு. அது முல்லாவுடைய பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கழுத இருக்கான்னு கேட்டாராம். நம்ம இப்போ வண்டி பைக் கொடுங்க கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி முல்லா கழுதான பைக் அங்கே இப்போ கழுத கொடுங்களேன் கடை வரைக்கும் போயிட்டு வரேன்னு கேட்டேன். கழுத கிடையாதுன்றார் அவர். அவர் சொல்லிட்டு இருக்க பின்னாடி கொலையில கழுத கத்துது. பார்க்குறாரு, நீங்க கழுத இல்லைங்கிறீங்க, கழுத தான் இருக்கேன்னு அது சொல்லிட்டு இருக்குது அப்படின்னு. வீட்டுக்கு முன்னாடி கட்டி போட்டிருக்காரு, எல்லாம் கிடையாதுன்ட்டாரு. விளைஞ்சுங்களா கழுத பின்னாடி கத்து. இவரு நின்ட்டாரு, இல்லைன்னு திரும்பி போகும்போது கழுத கத்துனுட்டாரு. என்னங்க நீங்க கழுத இல்லைங்கிறீங்க, கழுதவும் தான் இருக்குன்னு அது சொல்லுது, எதை நம்புறதுங்க? அப்ப என் பேச்சை நம்ப மாட்டோம், கழுத பேச்சை நம்புவார். உனக்கு என்ன கழுத கொடுப்பா போடா இப்படி. சரி இப்ப நீ என் பேச்சை நம்ப மாட்டற, ஒரு கழுதை பேச்சை நம்புற, என் பேச்சை நம்ப மாட்டற. நீ ஒரு கழுத, நீ ஒரு மனுஷனுக்கு ஒரு சொல்றானே அதை நம்ப மாட்டற. நீ ஒரு கழுத பெருசா போச்சு மனுஷனை விட. கழுதை சொல்லு நம்புற, என்ன பேச்சை நம்ப மாட்டேங்குது, போடா வெளியே. ஒரு கழுத நீ போடா வெளியேன்ட்டா, கொடுக்க மாட்டேன். இதே பண்றது அது மாதிரி எதுக்கு சொல்ல வந்தது? சரி ஊமை, அந்த ஊமை நான் ஊமைன்னு அவன் சொல்றான். அவன் ஹாலன்னு சொல்லுது, அவன் ஊமை இல்லைன்னு சொல்லுது. நான் இறைவன் இல்லை ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் இறைவன் இல்லைன்னு சொல்றானே, அவன் சொல்லக்கூடிய வார்த்தை இறைவன் இருக்கிறான். இறைவன் எப்படி நீ கை தூக்குவ? இறைவன் இல்லைன்னு எப்படி அவன் குரல் வெளியே வரும்? கலாம் அவனுதாச்சேடா. இறைவன் நீ எப்படி ஹயாத்தா இருப்ப? ஹயாத் அவனுதாச்சேடா. ஹயாத் அவனுது, இல்ம் அவனுது, இராதா அவனுது, குதிரத் அவனுது, சமாத் அவனுது, கலாம் அவனுது, பசாரத் அவனுது. ஒண்ணுதுன்னு உன்ட்ட எதுவுமே இல்லையேடா. அப்ப நீ இறைவன் இல்லைன்னு சொல்ற, சொல்லும் போதே உன் நாக்கு இறைவன் இருக்குன்னு சொல்லு. என்ன சொல்றாங்க? தேரா இன்கார் பன்னாயா நஹி குச் தரியே से के ये कि तू ही दहर है के क्या है एक निशान तेरा कि तू ही दहर है क्या है एक निशान तेरा. किसी को क्या पता तेरा न दे खुद इल्म तू जब तक. இறைவா நீயா உன் ரகசியத்தை காட்டி கொடுக்காத வரையிலையும் உன்னை பற்றி அறிவு யாருக்குமே கிடைக்காது. எல்லாமே ஜாஹில் தான்.
अन्नास फी ज़ातिल्लाहि हुमक़ादा, किसी को क्या पता तेरा, न दे खुद इल्म तू जब तक, जो अपनी जात का जाहिल हो क्या हो राज़दान तेरा, जो अपनी தன் சாத்தை என்னவென்று இவனுக்கு தெரியவில்லை, உன் சாத்தை என்ன அறிய முடியும்? जो अपनी जात का जाहिल हो क्या हो राज़दान तेरा. தன் சாத்தை அறியாது, அவன் சாத்தை என்ன அறிய முடியும்? நீ நண்பர்களே, நான் இல்முடைய பாஷை முன்னாடி வைக்கிறேன்பா, புசூசுலிக்கம் கொண்டு வா, அதை வச்சு பேசுவோம். புத்துவாச்ச மக்கிய கொண்டு வா, அதை வச்சு பேசுவோம். அப்துல் கரீம் ஜீலியம் கிதாப் கொண்டு வா, அதை வச்சு பேசுவோம். எங்க அவங்க எல்லாம் அவனே சிருஷ்டிகளுக்கு ஜாத்தி இல்லைன்னு எங்க சொல்றாங்க? அந்த கிதாப் சொல்றாங்க. ஜாத்தை செய்ய எங்க இன்கார் செய்றாங்க அவங்க? ஜாத்தை செய்ய இன்கார் செஞ்சா இர்சால் ரசூல், ரசூல் அல்லாஹ் யாருக்கு அமிச்சான்? செய்க்கு ஜாத்தை சிருஷ்டின்னு ஒண்ணு கிடையாதுண்டா. இப்ப அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் நமக்கு அமிச்சான். அமிச்சிட்டு அல்லாஹ் கியாமத்துல ரசூலையும் விசாரணை செய்வான், போய் சொன்னீங்களான்னு. அந்த சிருஷ்டிகளையும் அனுப்பப்பட்ட மக்களையும் விசாரணை செய்வான், நபி வந்தாங்களான்னு கேட்பான். வல நஸ்அலன்னல் லதீன உர்சில இலைஹிம் வல நஸ்அலன்னல் முர்சலீன். நபிமார்களையும் விசாரணை செய்வோம், உம்மத்தையும் விசாரணை செய்வோம். விசாரணை செய்யறது யாருங்க? அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வும் இருக்கிறான், ரசூலும் இருக்கிறாங்க, உம்மத்தும் இருக்கிறாங்க, எல்லாம் ஒண்ணுடா. அல்லாஹ் தன்னைத்தானே விசாரணை செஞ்சுக்கிறான். கடைசியில் அல்லாஹ் மறுமையில தன்னைத்தானே தீர்ப்பு வழங்கிறான், நரகத்துக்கு தானே போயிடுறான். நரகத்துடைய மாலிக்கும் அவன் தான். நவுது பில்லா, நகலுக்கு நரகமும் அவனே, நரகத்துக்கு போறவனும் அவனே, தண்டனை கொடுக்கறதும் அவன், தண்டனை வாங்குறதும் அவனே. அகமக்கான மண்டையிலே ஏறாது. இப்படி சில கருத்துக்கள் சொல்றாங்க. இப்படி நீங்க வஹ்தத்துல் வஜூதை இவ்வாறாக அனைத்தும் ஹக் என்று சொல்லக்கூட கருத்து பேசக்கூடாதுன்னு நான் பேசினேன். அதை கேட்டு ஒருத்தர், அப்படி பெரிய பெரிய ஆளுங்கலாம் சொல்றாங்க, சில பெரிய பெரிய சேகமாக சொல்றாங்க, நீ அவங்களை எதிர்த்து மோதனீங்கன்னா ஆபத்து உங்களுக்கு அப்படின்றாரு. அவங்கள நீங்க அவமரியாதை செய்யற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொன்னா. கருத்துக்கு சொன்னேன், அது அவங்க கருத்துக்கு, நீ என் கருத்துக்கு நீ கருத்து பதில் வை. அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர்கள் தான் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. சில கருத்துக்கள் அவங்களுக்கு அந்த கருத்து சரியில்லை, இவங்க கருத்து எழுதினாங்களா இல்லையா? அவமரியாதை செஞ்சான்னு எங்க இருக்குங்க? சொல்ல என் ஷேഖ நீங்க அவமரியாதை செய்றீங்கன்றார். அவமரியாதைக்கு பேச்சே கிடையாது. என் கருத்துக்கு கருத்தை முன் வைக்க சொல்லுங்க. கருத்துக்கு கருத்து தாங்க பதில். இப்ப உலமாக்கள் இவ்வாறு பேசுகிறார்கள், எல்லாம் அல்லாஹ் தஆலா வானத்துல இருக்கிறான், பூமியில் அல்லாஹ் இல்ல, அவன் எங்கேயோ அரசு இருக்கான், கீழே இருக்கான்னு பேசுறாங்கன்னு சொன்னோன்னு, ஆகவே அந்த உலமாக்களை நான் கேவலப்படுத்துகிறேன், அவமரியாதை செய்கிறேன் அர்த்தம் கிடையாது. என் கருத்தை முன் வைக்கிறேன், அவங்க கருத்தை அவங்க முன் வைக்கட்டும். கருத்து முதல் தான். இது கேவலப்படுறதுக்கு எங்க இருக்கீங்க? என்ன துடிப்பு ஏற்படுது? இதை பார்த்து மக்கள் வழிகட்டு விடக் கூடாதுன்னு துடிக்கிறேன் நான். ஜி, ஹக்கை பறைசாற்றக்கூடிய வஹ்தத்துல் வஜூதை ஏற்றுக்கொண்ட உலமாக்கள் வழி தவறி போயிடக்கூடாதுன்னு பார்க்குறேன். புரிஞ்சுங்களா? அவர் அத்வைத மூலம் மொழியில் கிதாப் எழுதினார், அதை யாரும் இங்கே பொருட்படுத்தவே இல்லை. அதங்க அதை எடுத்து அதை வேறு பாஷையில் வேற வேற வேறு பேருக்கு கொடுத்து அதை இன்னைக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். களிமாவுடைய அர்த்தம் தப்பு, களிமா அர்த்தம். அப்போ என்ன அர்த்தம்? இன்னைக்கு 120 கோடி மக்களும் பொய் சொல்லு களிமா தெரியாதவங்க யாருமே உண்மை முஸ்லீம் கிடையாது, உண்மை மூமின் கிடையாது, எல்லாருமே காஃபிருங்க. இவங்க கருத்தை ஏத்துட்டு 10 பேர் தான் மூமின்கள். இது மட்டும் இல்ல, ரசூலா காலத்து இன்ன வரைக்கும் அத்தனை பேர் வழிகாட்டர்கள், யாரும் களிமா அர்த்தமே தெரியல. இப்ப களிமா விளங்குறது அந்த அப்துல் ரஹ்மான் ஒருத்தர், இந்த அப்துல் ரஹ்மான் ஒருத்தர். என்ன விளக்கம் பார்த்தீங்களா? விளக்கம் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பா. நீ வளைஞ்சுங்களா? நம்ம ஷேഖமார்கள் கலிமாவுடைய விளக்கம் சொல்லி கொடுத்தார். கலிமாவுடைய பொருளை மாற்றிலாம் சொல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ், லா மாபூத இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. யாரும் இல்லைன்னு சொன்னா ஏன் மாபூது அல்லாஹ் தவிர யாரும் இல்லை? அடுத்த கேள்வி அது.
வணக்கத்துக்குரியவன் யாருமே இல்லை. இல்ல சவுண்டா சொல்லுங்களேன். வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை. அப்பா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும். ஏன்? இந்த சகல கோடி சிருஷ்டிகளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் யாரும் இல்லை. ஏன் தேவை நிறைவேற்ற அல்லாஹ் தவிர யாரும் இல்லை? தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான சிஃபாத் இருக்கே, சிஃபாத்தே உலூஹியத், அது அல்லாஹ் தவிர இன்னொரு யாருக்கும் கிடையாது. உஜூத் அல்லாஹ் தவிர யாருக்கும் கிடையாது. எனவே தவாபிஉல் உஜூத், உஜூதுடைய தாபிகளாகிய சிஃபாத், அஃஆல், ஆசார், இது எல்லாமே அல்லாஹ் தவிர யாருக்கும் இல்லை. விளங்குங்களா? அவனை தவிர இன்னொருத்த மௌஜூதா இல்லை. மக்சூதுன தேவை நிறைவேற்றக்கூடியவன். அப்ப லா மஅபூத இல்லல்லா. ஏன்? லா மக்சூத இல்லல்லா. லா மக்சூத இல்லல்லா. ஏன்? லா மௌஜூத இல்லல்லா. லா மௌஜூத இல்லல்லா. ஆகவே லா மஷ்ஹூத இல்லல்லா. அவனுக்கு மஷ்ஹூதும் இல்லை. இந்த பாடம் தான் ஷேக் மான்சூர். கலிமாவுடைய அர்த்தத்தை புரட்டல யாரும். உலூஹியத்தில் குழப்பங்கள்லாம் யாரும் செய்யல. நீ குழம்பி போயிருக்கிற விளக்கம் தெரியாம குழம்பி போயிருந்தா வந்து கேளு, எப்படி உலூஹியத்து அர்த்தம் வைக்கணும்னு கேளு. யாரும் உலூஹியத்து குழப்பல, உலூஹியத்துக்கு விளக்கம் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மஅபூது ஹி மக்சூத் ஹே, மஅபூது தான் மக்சூத், மக்சூத் தான் மௌஜூத், மௌஜூத் தான் மஷ்ஹூத், அந்த மஷ்ஹூத் தான் ஏ மௌலா. मौजूद ही मकसूद है, मकसूद ही मौजूद, माबूद ही मकसूद है, मकसूद ही मौजूद, मौजूद ही मशहूद, मशहूद खुदा है। आमिर नायक मौजूद ही मशहूद है, मशहूद खुदा है। वो तेरा अगर है तो बता, हम तुझे क्या है, कौनैन से भारी जो एक मर्द खुदा है, कौनैन से भारी जो एक मर्द खुदा है। इसमें नहीं उसमें रंगा हो। तौहीद के आगे मुझे कुछ भी नहीं दिखता, तौहीद के आगे मुझे कुछ भी नहीं दिखता, तू भी नहीं मैं भी नहीं, जो है वो खुदा है, तू भी नहीं मैं भी नहीं, जो है वो खुदा है। जी वाह वाह वाह, भाई। अब नाम என்ன செய்யணும்? தௌஹீத் அவுசத், कुछ यूं से झुक, कुछ ऊन से झुक, கொஞ்சம் இப்படி குனி, கொஞ்சம் அப்படி குனி. சிருஷ்டிய ரப்புன்னு சொல்லிடாத, ரப்ப சிருஷ்டின்னு சொல்லிடாத. பழஞ்சுங்களா? தௌஹீத் அவுசத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்தரமான தௌஹீத் என்னது? ஹர் ஜர்ரா, ஒவ்வொரு ஜர்ராவும் ஹக்குடைய உஜூத கொண்டு தான் காட்சியளிக்கும். वजूदन बहस जब होती है इतलाकी तरीके पर, तो हर जर्रे को भी कहना रवा अल्लाह ही अल्लाह। वो बहतिबार वजूद ஒவ்வொரு அணுவும் ஹக் தான், ஹக் ஹி ஹக். ஆனால் பஹ்திபார ஜாத் ஒரு காலம் சிருஷ்டி ஹக்காகாது, ஹக் சிருஷ்டி. லா தஅபுது லிஷம்சி வலா லில் கமர், சூரியனையும் சந்திரனையும் வணங்காதீர்கள். வஅபுது லில்லாஹி அல்லதி கலகஹுன்னதன் ஆயத்து. ஆயத்து எடுங்க பை. இந்த இவற்றை படைத்தானே அந்த ரப்ப வணங்கன்ட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா. இல்லை நீ வந்து சொன்ன எல்லாம் அல்லாஹ்னு எப்படி சொல்லியிருக்கணும்? சூரியனையும் சந்திரனை தனியா வணங்காதீர்கள், அந்த சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் என்று சொல்லி வணங்குகள். அப்படி அவுது பில்லாஹி மின். இப்போ மாட்டையும் வணங்கு, ஆட்டையும் வணங்கு, அல்லாஹ் நினைச்சு வணங்குன்னு சொன்ன மாதிரி. அவுது பில்லாஹி மின் அப்படி சொல்லவே இல்லையா அல்லாஹ் தஆலா? ஏமா லா தஸ்ஜுது லிஷம்சி வலா லில் கமர், சூரியனையோ சந்திரனையோ சஜிதா செய்யாதீர்கள். வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி கலகஹுன்ன, அவற்றை படைத்தானே அந்த அல்லாஹ்வை வணங்குங்கள். நீ எல்லாம் அவனே என்று கொள்கை வைத்த எப்படி ஆயிரும்? கடைசியில சூரியனை வணங்காதே, சூரியனை அல்லாஹ் என்று சொல்லி வணங்கு, சந்திரனை அல்லாஹ் என்று சொல்லி வணங்கு, சிவனை அல்லாஹ் என்று சொல்லி வணங்கு, முருகனை அல்லாஹ் என்று சொல்லி வணங்கு. அவுது பில்லாஹி மின் குஃப்ர்
இப்படி எங்க சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு ஜி அஃப கைரல்லாஹ், கைருல்லாஹ்னு ஒன்று இல்லைங்கிற, அல்லாஹ் இருக்குங்கிறான். அஃப கைரல்லாஹி தஅமுரூனி அஅபுது அய்யுல் ஜாஹிலூன். ஆயத்தெடுங்க. அட முட்டா பேருல, அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கும்படியா என்னை நீங்கள் ஏவுகின்றீர்கள். அஃப கைரல்லாஹி அப்தகி ஹகமன் குல் அஃப கைரல்லாஹி தஅமுரூனி அஅபுது அய்யுல் ஜாஹிலூன். அட முட்டா பேருல அய்யுல் ஜாஹிலூன், ஐயுல் ஜாஹிலூன், அட அறியாத முட்டாள்களா, அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்கும்படியா என்று நீங்கள் ஏவுகின்றீர்கள். அப்ப அல்லாஹ் அல்லாதவைகள் இருக்குது, அதை வணங்கும்படி அவர்கள் ஏவுகிறார்கள். நான் வணங்கக்கூடியவன் அல்ல. நீ வணங்குவதை நான் வணங்குபவன் அல்ல, நான் வணங்குவதை நீ வணங்குபவன் அல்ல. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன். நீ வணங்குறது இல்ல, நான் வணங்குறது இல்ல, நான் வணங்கவே மாட்டேன். லா அபுது மா தஅபுது வலா அன்தும் ஆபிதூன மா அபுது. நான் வணங்கக்கூடியதை நீ வணங்கக்கூடியது இல்ல. ஓ மாபுது வேற, ஏன் மாபுது வேறன்ட்டாங்க. ஓ மாபுது ஏன் மாபுது ஒண்ணு நீங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க அர்த்தப்படிக்கு சிவன் தான் அல்லாஹ், லாத்து தான் அல்லாஹ், உஸ்ஸா தான் அல்லாஹ் என்று சொல்லதான் நபி வந்தார்கள். ஐயுஹல் ஜாஹிலூன், இதே அல்லாஹ் என்று சொல்லத்தான் நபி வந்தார்கள் அப்படிங்கிறார். அப்ப நபி எப்படி ஆய்த்தறியணும்? நீ எதை வணங்குகிறாயோ அதுதான் நான் வணங்குகிறேன், நான் எதை வணங்குகிறாயோ அதுதான் நீ வணங்குகிறாய். ரெண்டையும் பிரிச்சு பார்க்கற, ரெண்டு ஒண்ணு என்று பாரு அப்படி சொல்லிருக்கணும். அப்படி வந்திருக்கணும். இவங்க வச்சா அர்த்த மாதிரி வச்சோம்னா அப்படி சொல்லையே நபி. நீ வணங்குவதை நான் வணங்கவில்லை, நான் வணங்குவதை நீ வணங்கவில்லை. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் வலா அன்தும் ஆபிதூன மா அபுது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன். நீ எதை வணங்குறதை நான் வணங்கவில்லை. வலா அன்தும் ஆபிதூன மா அபுது, நீங்கள் நான் வணங்கக்கூடிய இறைவனை வணங்கக்கூடிய நீங்கள் இல்லை. வலா அன ஆபிதும் மா அபத்தும், நீங்க எதை வணங்குபவனாக நான் இல்லை. வலா அன்தும் ஆபிதூன மா அபுது லக்கும் தீனுக்கும் வலிய தீன். உங்களுக்கு உங்க தீன், எனக்கு என்ன தீன். உன் தெய்வம் வேற என் தெய்வம் வேறன்னு பிரிச்சுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் தெய்வம் தான் என் தெய்வம் எங்க சொன்னாங்க? நீ சொன்ன அர்த்தத்தை எப்படி வைக்கணும்? அப்படி ஆபுது மா தஅபுதூன் வ தஅபுதூன மா அபுதுன். நான் வணங்குவதைத்தான் நீங்கள் வணங்குறீங்க. ரெண்டு வேற வேற நினைச்சு வணங்குறீங்க. ரெண்டு ஒண்ணு தாயா அப்படி சொல்லி இருக்கணும். அந்த விளங்கிக்கோ, மார்க்கத்தை குழப்பாதீங்க, விளங்குங்க. இதுக்காக உங்களுக்கு சொல்றேன், இத்தனை உலமாக்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒரு காலம் வரும், நீங்களும் இந்த மாதிரி பிரச்சனை சந்திக்க வேண்டி வந்தால் மாட்டிக்கூடாது. தெளிவா இருக்கணும், தெளிவா இருக்கணும். விளைஞ்சா இல்லைங்களா? என் சேகமார்கள் அர்ப்பணமாக வேண்டும் அவர்களுக்கு மிக தெளிவாக காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். அந்த காலத்திலேயே எல்லாமே இருந்துச்சு. நம்ம ஓஸ் கூட்டம், எல்லாம் அவனே எல்லாம் அவன் செய்யலே அப்படின்னு ஒரு கூட்டம் இருந்துச்சு. விளைஞ்சுங்களா? என் சர்க்கார் நான் பரங்கிப்பேட்டைக்கு பயானுக்கு போயிருந்தாங்க. விளைஞ்சுங்களா? அங்கே வந்துட்டானோ எல்லாம் சீட் எழுதி கொடுத்துருக்காங்க. 8 நாள் பயானை முடிச்சு கிளம்புற அன்னைக்கு, இவ்வளவு நாள் பயன் செஞ்சுக்கு எங்கள் கருத்து எல்லாம் அவனே எல்லாம் அவன் செயலே தான். இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிந்தால் சொல்லிவிட்டு சென்று அப்படின்னு அப்படி சொல்ல கோஷ்டி. சரி, நான் போயிடக்கூடாது. இவன் 100 பேரும் குழப்புவான், தானும் கெட்டு மற்றவர்களையும் கெடுத்துக்கிட்டு இருப்பான். அம்மா ஓஸ்ட் எல்லாம் அவனே, ஹமானா எல்லாமே ஓஸ்ட் அவனே தான், எல்லாம் அவனே. குர்ஆன் வேஸ்ட்டு, நவுது பில்லாஹி மின்ஹா. தீன் வேஸ்ட்டு, துனியா வேஸ்ட்டு, அமர் வேஸ்ட்டு, நஹி வேஸ்ட்டு. இப்போ ஷைத்தானும் அல்லா தான், ஆதமும் அல்லா தான், ரசூலுல்லாஹும் அல்லா தான், நீயும் அல்லா, நானும் அல்லா. நவுது பில்லா நக்குல குஃபர். இன்னா லில்லாஹ் இன்னா இலைஹி ராஜிஊன். நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. ஷரியத்தே பாத்திலா போயிரும். நிஜமா ஜும்மா பயான்ல பதில் சொல்லப்படும் அறிவிச்சிட்டாங்க. சில கேள்வி கேட்டிருக்காங்க, அது ஜும்மாவிலே பயான்ல பதில் சொல்லப்படும். எல்லாம் நிற்கிது. அவன் முன்னாடி உட்காந்துட்டான், 3 சஃப்ல உட்காந்து எல்லாரும் வந்து அந்த கொள்கையுடையவங்க பரங்கிப்பேட்டையில். போய் நான் சொல்றது 70 வருஷத்துக்கு முன்னாடி, என் ஷேகனுடைய வாலிபா வயதுல 70 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ எஜமா பேசினாங்கன்னா நெருப்பு பறக்கும். தமாரியான எஜமா அவங்க பேச்சு.
ஜும்மா பயான்ல உட்காந்துருக்காங்க. உன் கொள்கை இருக்கிறதே வாழ்வதற்குண்டான கொள்கை இல்லை. எல்லாம் அவனே, எல்லாம் அவன் செயலே என்று சொல்லி துனியாவில் யாரும் வாழ முடியாது. எல்லாம் அவன் செயல்னு சொல்லி வாழ முடியும்? அவனுடைய செயலும் இருக்கு, நம்ம செயலும் இருக்கு. நம்ம செயலை அவன் தான் படைக்கிறான், அது படைக்கிறது தான் அவன் செயல். வல்லாஹு ஹலகக்கும், அல்லாஹ் உங்களையும் படைத்தான். வமா தஅமலூன், நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதையும் படைத்தான். அப்ப அமலை யார் பக்கம் சேர்க்கிறான்? அல்லாஹ் தஆலா வஸ்துவின் பக்கம் சேர்க்கிறான். பாருங்கல்ல, நீயும் இருக்கிறாய், உன் அமலும் இருக்கிறது. எப்ப சொன்னால நீ மறுத்த? அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எங்கெல்லாம் அல்லாஹ் ஐனியத்தை பேசுறானோ கைரியத்தை சேர்த்து சேர்த்து அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ் தஆலா வமா ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமானே சொல்ல. அல்லாஹ் தஆலா நீங்க எரி நபியே, அல்லாஹ் தான் எரிஞ்சார். எங்க சொன்னான்? வமா ரமைத இது ரமைத, நீங்கள் எரிஞ்சீர்களே அப்ப நீங்க எரியல, அல்லாஹ் தான் எரிஞ்சான். வமா ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமான் சொன்னா நீ சொன்ன தௌஹீத் வச்சுக்கலாம். வமா ரமைத வலாக்கின் அல்லாஹ் ரமா, நீங்க எரியல, அல்லாஹ் தாங்க எரிஞ்சான். அப்படி சொல்ல, நீங்கள் எரிஞ்சீங்களே நபியே, அப்ப எதை அல்லாஹ் சாபித்தாக்குறான்? நபி எரிந்ததை சாபித்தாக்குறான் அல்லாஹ் தஆலா. பாத்திபாரே ஜாத் நீங்க எரிஞ்சீங்க, பாத்திபாரே உஜூத் நான் தான் எரிஞ்சேன். வலாக்கின் அல்லாஹ் வமா கதல்து வலாக்கின் அல்லாஹ் கதல. ஆயிடுங்க ஆயிடுங்க பை. வாஹ் வாஹ் வாஹ். وما رميت إذ رميت ولكن الله رمى. இன்னொரு இடத்துல அல்லாஹ் மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின், மூன்று பேர் ரகசியம் பேசினார்களே ஆனால் இல்லா ஹுவ ராபிஉஹும், அவர்கள் இந்த மூன்று பேரிலே நாலாவதா நான் இருக்கிறேன் அல்லாஹ் தஆலா. அப்ப இந்த மூணு ஜாத் 1 2 3 நான் 4ங்கிறான் அல்லாஹ் தஆலா. 4 எங்க இருந்து வந்துச்சு? சிருஷ்டியுடைய ஜாத்தை நஃபி செய்யக்கூடியதாக இருந்தால் 4வது எப்படி போய் வந்துச்சாங்க? நீ அல்லாஹ் தான் இருக்கான், சிருஷ்டியின் ஜாத்தே இல்லேண்டா, எங்க வந்துடும்? மாயக்குன் மஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ஸலாஸத்துன் ஃபீஹின்னு சொல்லணும். அந்த 3லே மட்டும்தான் இருக்கிறோம். இல்லா ஹுவ ராபிஉஹும், ராபிஉஹும்ல அந்த ஹும் இருக்கு பாத்தீங்களா, அது ஐனியத்தை குறிக்குது, ராபி கைரியத்தை குறிக்குது. இல்லா ஹுவ ராபிஉஹும், அந்த 3லே தான் நான் இருக்கிறேன், ஆனா நான் 4வது. வலா ஹம்ஸத்துன் இல்லா ஹுவ சாதிஸுஹும், 5 பேர்கள் இருந்தால் 6வதாக நான் இருக்கிறேன், அந்த 5 பேர்கள்ல தான் இருக்கிறேன். இது ஐனியத்து, பாத்திபார வஜூத். ஆனா நான் 6வது, இது கைரியத்து. கைரியத் பாத்திபார ஜாத், ஐனியத் பாத்திபார வஜூத். வஜூதன் ஐனு, ஜாத்தன் கைர். ஐனியத் கைரியத்தை தெளிவா விளங்கி அதன் பக்கம் நடை போட்டா தான் தப்பிச்சோம், இல்லையா மாட்டி விட்டுருவோம். எல்லாமே அவன் கொண்டு போய் ஆச்சுங்களா. சர்க்கார் வந்து பயான்ல சும்மா பயான்ல நிற்கிறான். அவன் எல்லாம் விளக்கம் அவ்வளோதான். சும்மா 2 புக்கு படிச்சுக்கிட்டு களிமா பேச வந்துடுவாங்க. நம்ம சேகமான கரை கண்ட ஞானிகள் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. எப்படி நிறைய கோஷ்டி இருக்கு பை, நிறைய கோஷ்டி இருக்கு. ஒரு கோஷ்டி இருந்துச்சு, சர்க்கார்ட்ட வந்தாங்க. தொழுகையே தேவையில்லை, தொழுகிறதே கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் தில்கி நமாஸ், கல்புடைய தொழுகை தொழுகிறோம். எங்கள் வெளிரங்க தொழுகையில எங்களுக்கு தேவையில்லை. ஏங்க அப்படி சொல்றீங்க? அல்லாஹ் என்ன சொன்னான்? வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன், யகீன் வரும் வரை அல்லாஹ்வை தொழுகுங்கள்னு சொன்னான். எங்களுக்கு யகீன் ஆயிடுச்சு. என்ன யகீன் இருந்துச்சு? நான் தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் நான் என்று எனக்கு யகீன் ஆயிடுச்சு. இனிமேல் அல்லாஹ் தொழுகு தேவையில்லை. இருட்டு போயிட்டோம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 2 கால்கள் தரையில் இழுக்க தொழுதார்கள். நம்ம ஷேഖனா யாரும் தொழுகைன்னு கிட்டே சேர்க்க மாட்டாங்க. பரஞ்சவை எப்படி தொழுகை மறுத்தாங்க? நாங்களாம் தில்கி நமாஸ், கல்புக்குள்ளே தொழுது. வேஜமா சொன்னாங்க, கல்புக்குள்ளே தொழுதுக்கிற சரிப்பா, கல்புக்குள்ளே சாப்பிட்டுக்கோ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். மனசுக்குள்ளே நம்ம தொழுகிற மாதிரி அதே சிந்தனையிலே இருப்போம்.
அதையும் தொழுகை ஆயிரும். தொழுகிற சாப்பிட்ற மாதிரி ஸ்மெல்லே இருக்கும். முன்னாடி இட்லி வந்துருச்சு, சட்னி ஊற்றியாச்சு, உடச்சி வாயில வச்சு மெண்டாச்சு திண்டாச்சுன்னு காலையிலேருந்து இது வரைக்கும் அதே கல்புக்குள்ளேயே திண்டுக்கும். அதையும் செஞ்சா ஒத்துக்கலாம். கல்புக்குள்ளேயே சாப்பிட்டுக்கணும், கல்புக்குள்ளேயே 1-2 போய்க்கணும், வெளியே போகக்கூடாது. ஒரு வச்சு பூட்டிடும். அது வெளியில இட்லி வரணும், சட்னி வரணும், சோறு வரணும், அது மட்டும் வெளியே வரணுங்கிற திருட்டு போயிடும். அந்த அவன் கொள்கை எதுக்குமே ஒத்து வராது. நம்ம ஷரியத் வித் தரீகத், தரீகத் வித் ஷரியத், தரீகத்தோடு ஷரியத், ஷரியத்தோடு தரீகத்தை நம்ம விளைஞ்சுங்களா. அப்ப ஜும்மா பயான் வந்துட்டாங்களா சர்க்கார் பெஜமா சொன்னாங்க, உன்னுடைய கொள்கை இருக்கேப்பா எல்லாம் அவனே எல்லாம் அவன் செயல் என்று நிதர்சன வாழ்க்கைக்கு ஒத்து வராது. உதாரணமாக நீ கடை பிடிக்கிறாய், ஒரு கடையை வியாபாரம் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஜவுளி கடையோ ஒரு செருப்பு கடையோ வைக்கிற, அட்வான்ஸ் கொடுத்து நீ கடை வாடகைக்கு கொடுத்த, பிடிச்சி கடையை சுத்தம் பண்ணி செல்ஃப்லாம் வச்சு சாமான்லாம் அடுக்கி துணிமணிலாம் அடுக்கி எல்லாம் வச்சுட்டேன். உன் கொள்கையை சார்ந்த ஒருத்தன் வர்றான், எல்லாம் அவனே எல்லாம் அவன் செயல், வந்து எல்லா துணியும் எடுக்கிறான், மூட்டை கட்டுறான், கொண்டு வெளியே போகிறான். டே காசு எங்கடா? எல்லாம் அவனே எல்லாம் அவனுடையது, எல்லாம் அவன் செயலே, நான் எங்கே வந்தேன், அவன் தான் வந்தான், துணியை அவன் தான் எடுத்தான், இப்போ அவன் தான் வெளியே போகிறான், எல்லாம் அவனே அப்படின்னு சொல்லுவான். நீ சும்மா இருப்பியா? நீ உன் கருத்துப்படிக்கு நீ அமைதியை காத்தே இருக்கும். ஆமாம் அவன் சரிதான், நடக்கட்டும் அப்படின்னு நீ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு பயானை சொல்கிறாங்க சர்க்கார். சொன்ன ஒன்று அது சிரிக்கிறான், ஒருத்தருக்கு வந்து பார்த்துக்கிட்டு, அவ்வளோதான் அவங்களுக்கு அறிவு. அது ஒருத்தருக்கு வந்து பார்த்து சிரிக்கிறான். ஜும்மா பயானில் முதல் சப்பில் உட்காந்துக்கிட்டு இன்னும் ரோஷம் வரல அவனுக்கு. சர்க்கார் நேசம், விவசாயம் பண்ணுற நீ, நிலத்தை காசு கொடுத்து வாங்கினது நீ, நெல் போட்டு நாற்று பிடுங்கி நட்டு வேலி அமைத்து உரம் போட்டு பாதுகாவல் வச்சு எல்லாம் செஞ்சு 6 மாதம் நெல் கதிர் முத்தி அறுவடைக்கு தயாராகிடுச்சு. நாளைக்கு அறுவடை செய்யணும். அடுத்த நாள் பார்த்தா அவன் வந்துட்டான், எல்லாம் அவனே, ஆளை கூட்டு வந்து அவன் அறுவடை. அடப்பாவி, வயல்ல உழைச்சி அது கதிரை உருவாக்குனது நானும், அறுவடை நீ செய்யறேடா. வயலை உருவாக்கியதும் அவனே. ஒரே ஒருத்தர், 2 பேர் எங்க இருக்காங்க, நீ வேற நான் வேறையா? அந்த வயலை உருவாக்கியதும் அவனே, அதில் விவசாயம் செய்தவனும் அவனே, நெல் போட்டதும் அவனே, விளைய வைத்தவனும் அவனே, இப்ப அறுவடை செய்பவனும் அவனே தான். 2 இல்லைங்களேங்க ஹசரத், உன் கருத்து படிக்க எல்லாம் அவனே. நீ அறுவடை செஞ்சா நான் அறுவடை செஞ்சேன், உருவம் தான் நீ வேற நான் வேற. நீ எப்படி சொல்ற? நீ நாம சொல்லுவோம் தாயுன் வேற வேற, உன் தாயுன் வேற, உன் தையுன் வேற, உன் சாத்தி வேற, உன் இக்திசா வேற, உன் இக்திசா வேற. உன் கருத்து படிக்க என்ன சொல்லுவ? நீ சந்தோஷமா எடுத்துட்டு போ, எல்லாம் அவனே எல்லாம். நீ எங்க வந்த? அவன் தான் வந்தான், அவன் தான் கொண்டு போறான், அத்தனை மூட்டையும் அள்ளி சரி அப்படின்னு சும்மா இருப்பியா நீ அப்படின்னு சொன்னாங்க. அவனை சிரிச்சுக்கிறான், நம்மட்டு சிரிப்புனுவாங்கள, அவ்வளவுதான்டா அவருக்கு அப்படின்னு சர்க்காரை பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. இவங்க இப்படி சொன்னா ரோஷம் வராது, செருப்பால் அடிச்ச மாதிரி பதில் சொன்னா தான்டா ரோஷம் வரும் அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க. நிஜமா அடுத்து ஆரம்பிச்சாங்க. பொண்ணு பார்த்தது நீ, கல்யாண பத்திரிக்கை போட்டது நீ, பந்தல் கட்டுறது நீ, கல்யாண மண்டபம் முடிச்சது நீ, சாப்பாடு போட்டது நீ, கல்யாணம் முடிச்சது நீ, எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு பிவி கூட்டி வந்து அவன் வந்துட்டான் 4 பேர் தூக்கிட்டு போறான். இங்கடா ஏன் முன்னாடி நீந்திட்டு போற? எல்லாம் அவனே எல்லாம் அவன் செய்வான். இப்போ ஒவ்வொருத்த விட்டு பொண்டாட்டி தூக்கிட்டு போயிடுவானு, பரவாயில்லையான்னு இன்னும் தலைக்கிறோம். ஆஹா, கடைசியில பொண்டாட்டிக்கு ஆப்பு வைக்கிறேன், எல்லாம் தலையை கீழே போட்டாங்க. ஏன்னா இப்ப சிரிச்சாலும் வச்சுங்களேன், ஜும்மா திருப்பா பொண்டாட்டி வீட்டுல இருக்க மாட்டாங்க, அவளே கிளம்பிடுவாள். எல்லாம் அவளே எல்லாம் அதே சொன்னாரு, இவனு ஒத்துக்கிட்டானு. இந்த திருட்டு போய் கூட எவ்வளவு நாள் வாழ்றது, கிளம்புறான்னு கிளம்பிடுவான். அவளு சொன்னதோடு தலையை கீழே போட்டவங்க. எவன்டா வாழ முடியும் அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு? எல்லாம் அவனே எல்லாம் அவன் செயல். யார் ஹிஃப்ஸே மராத்திப் நகுனி ஜிந்தீகின்ட்டாங்க. மர்த்தபாக்களுடைய வித்தியாசம் விளங்கவில்லை என்றால் ஜிந்தீகியத், அது வழிகேடுன்ட்டாங்க சூஃபியாக்கள். அது எப்படி செய் ரெண்டு தாத்து ஒன்னா இருக்க முடியும்? இவருடைய தாயின் வேற, அவர் தாயின் வேற, இவருடைய சிபாத்து வேற, அவர் சிபாத்து வேற, இவரு இக்திசா வேற, அவர் இக்திசா வேற.
இருந்துச்சுங்களா? வித்தியாசம் இல்லாம இருக்க முடியும். எனக்கும் அல்லாவுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, நான் தான் அல்லா. இவருக்கும் அல்லாவுக்கும் எந்த வித்தியாசமும், இவர் தான் அல்லா. அப்ப இவரு நானும் ஒண்ணுதான், இந்த வித்தியாசம் இல்லை. இப்ப அவரு வீட்டுக்கு நான் போன எவருக்கு அவர் இல்லாம அவரு A is equal to x, B is equal to x என்றால் ரெண்டுமே x ன்னு சொன்னா ஏவும் B ஒண்ணுன்னு ஆயிரும். எவ்வளவு பெரிய மடத்தனமான கருத்து அது. அந்த கருத்து வாழ முடியாது. நம்ம ஷேகுமார்கள் பரிசுத்தமான தௌஹீதை நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு காலம் சிருஷ்டி அல்லாஹ்வாகாது, அல்லாஹ் சிருஷ்டி ஆகும். என் சிபத்து வேற, உன் சிபத்து வேற. நான் யாரு மையீத், அவன் யாரு ஹயாத்துள்ள. நான் யாரு ஜாஹில், அவன் யாரு ஆலிம். இல்லைங்க பை, நாம ஷேகுமார்கள் பெரிய ஷேகுமாரெலாம் இருக்கலாம். என்னுடைய ஷேக் நான் சொல்லி கொடுத்த கருத்துக்களை வைத்து உண்ட மோதுறேன். நீ என் கருத்துக்களுக்கு பதில் சொல்லுவாங்க, கொஞ்சம் பேசுவோம். நான் எந்த ஷேகுமார்களையும் அவமரியாதை செய்யக்கூடியவன் அல்ல, எந்த உலமாக்களையும் அவமரியாதை செய்யக்கூடியவன் அல்ல. உன் கருத்துக்கள் சரியில்லைன்னு மோதுறோம், வா மோதலாம். ஒரு மேடையில் உட்காந்து பேசலாம், ஒரு வீட்டில் உட்காந்து பேசலாம், வாங்க. உன் கருத்தை நீ முன்வை, என் கருத்தை நான் முன்வைக்க. என்ன ஆதாரம் முன்வைக்க, நீ உன் ஆதாரம் முன்வை. பேசுவோம், பாருங்கள், கண்ணியமா பேசுவோம். அந்த வஹாபி கூட்டம் போட்டான் பாருங்க, முட்டா பையில அவன் விவாத அரங்கமா பண்ணுவான். வஹாபி பிஜே சைத்தானுங்க கொஞ்சம் கூட உலமாக்களுக்கு ஒரு மரியாதை இல்லாம அந்த விவாதம் கேட்கறதுக்கு காதே பிடிக்கும். முட்டாள்தனமாக இவ்வளவு நேரம் கருத்து பேசினார் அவர். அவருக்கு மூளை இல்லை என்பது நிரூபணமாகிறது. அவரை பெரிய பெரிய அஜித்குமார்ல அந்த மாதிரி மூதேவிகள்கிட்ட போய் உட்காரதை இவங்க அந்தஸ்து கம்மிங்கிற நான் சொல்றேன். கண்ணியமான விவாதம், வாருங்கள், அமருங்கள். கண்ணியமான முறையில் என் வாதங்களை எடுத்து வைக்கிறோம். நீங்க சொல்றது உண்மையாக இருந்தால் நான் மாற்றிக்கொள்கிறேன், நான் சொல்றது உண்மையாக இருந்தால் நீங்களும் மாற்றிக்கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு விவாதம். ஒரு காலம் என் கருத்தை மாற்றிக்கொள்ள நான் தயாராக இல்லவே இல்லை. உன் கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. வாதம் வைக்கலாம்னா அது பேர் வாதம் இல்லை, அது விதண்டாவாதம், வீண் வாதம், விதண்டாவாதம். அது பேர், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வாதம் என்றால் எப்படி இருக்கணும், ரெண்டு பேருக்கும் பொதுவாக வச்சுக்குவோம். உங்கள் ஆதாரம் உறுதியானால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் ஆதாரம் உறுதியாக உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவங்க சம்மதிக்கிறேன். நான் அந்த மாதிரி வார்த்தை கூப்பிடுறேன். என்னுடைய ஆதாரங்கள், நான் முன் வைக்கக்கூடிய ஆதாரங்களை விட தெளிவான ஆதாரங்களை நீங்கள் சொன்னீர்களே ஆனால் தலை குனிந்து ஏற்றுக்கொள்கிறேன், நான் தயாரா இருக்கவா, எடுத்துக்கொண்டு வாங்க. என் ஷேகுமார் எனக்கு காட்டி கொடுத்த ஆதாரங்களை காண நீங்கள் காட்டி கொடுக்கக்கூடிய ஆதாரங்கள் உறுதியான இருந்தால் நான் தலை தாழ்த்தி ஏற்றுக்கொள்கிறேன். வாருங்கள், பேசுவோம். ரஞ்சபாய் ஹயர் அல்லாஹ் ஜல்லஷான் தஆலா அவன் நேருளை காட்டாமல் யாரும் இன்னல்லாஹ் யஹ்தீல் ஹக்கி வஹுவ யதவல்ல சாலிஹீன். அவன்தான் சாலிஹீன்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அஃபமன் லா யஹ்தி இல்லா மன் யுஹ்தா. وهو يتولى الصالحين இன்ன வலி அல்லாஹ் அல்லதி நஸல் கிதாப் ஹுவ யதவல்ல சாலிஹீன். சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். இஹ்தீரில் ஹக்கி, ஹக்கான பாதைக்கு அல்லாஹ் தான் நேர்வழி காட்டுகிறான். அவன் தான் நேர்வழி காட்டக்கூடியவன். குல் ஹல் மின் ஷுரகாயிக்கும் மன் யஹ்தில் ஹக் குலில்லாஹு யஹ்தி லில் ஹக்கி அஃபமன் யுஹ்தா லில் ஹக்கி அஹக்கு அன் யுத்தப அம்மன் லா யஹ்தி இல்ல அஃபமன் யஹ்தி லில் ஹக்கி அஹக்கு அன் யுத்தப அம்மன் லா யஹ்தி இல்லா அன் யுஹ்தா மா லக்கும் கைஃப தஹ்குமூன் வ குலில்லாஹு யஹ்தி லில் ஹக். ஹக்கின் பக்கம் அல்லாஹ் தான் நேர்வழி. ஒவ்வொருத்தரும் அவர் தாங்க செய்யக்கூடியது தன்னுடைய கருத்தான் உயர்ந்த கருத்து, இதுதான் உண்மை என்பது மீது பெருமை பெற்றவர்களாக இருப்பார்கள். குல்லு ஹிஸ்பின் பிமா லதைஹிம் ஃபரிஹூன். ஒவ்வொருவரும் தாங்கள் இதன் மீது இருக்கிறாரோ அதன் பக்கம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் கரெக்ட்.
ஆச்சுங்களா? அல்லாஹ் ஜல்ல ஷானுல மறுமை நாள்ல தீர்ப்பளிப்பான். ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன். அதுனா அல்லாஹ் யஹ்கும் பைனக்கும் யௌமல் கியாமத்தி ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன். இவர் எதிரே கருத்து வேறுபாடு கொண்டிருந்தால் அதில் எது உண்மை என்பதை மறுமை நாளிலே அல்லாஹ் தஆலா தீர்ப்பளிப்பான். அதுவரை காத்துட்டு இருக்க வேண்டியதுதான். ஆக நம்முடைய பாதை மிக தெளிவான பாதை, ஷரியத்துக்கும் பிறழ்ந்த பாதை அல்ல, தரீகத்துக்கும் பிறழ்ந்த பாதை அல்ல, நேரான வழியை நமக்கு ஷேகுமார்கள் காட்டி கொடுத்தார்கள். வணங்குங்களா? என்ன பாதை இது? உஜூத் ஏக் ஜாத் தோ. ஒரு உஜூத், ரெண்டு ஜாத். இந்த ஜாத்து ஒன்று ஜாத்தே ஹக்கு, ஒன்று ஜாத்தே ஹல்க். ஜாத்தே ஹக் எப்படிப்பட்ட ஜாத்து? ஜாத்தே கிதம். நம்ம ஜாத்து என்னங்க? ஜாத்தே அதம். ஜாத்தே கிதமுடைய தாரீஃப் சொல்லுங்க. ذات قدم قائم بخود متصف بصفات کمال منزہ از صفات نقص و زوال. நம்ம ذات என்னங்க? قائم بالغیر مملو بصفات نقص و زوال ஆரி அஸ்ஸிஃபாத்தே கமால். தெளிவா நம்ம ஜாத்துக்கும் ஹக்குடைய ஜாத்துக்கும் வித்தியாசங்களை தெளிவாக விளக்கி கொடுத்து விட்டார். ரஞ்சபை, இந்த பாடங்களை படிக்கணும். இஷாராட்டி சுலூக் கிதாப் பாடங்களை படிக்கணும். கிதாபுங்க மனப்பாடம் பண்ணணும். இதை மனசுக்குள்ளே வச்சுக்கணும். இதுக்கு மாற்றமாக எங்கேயுமே பேச்சிடக்கூடாது. அதனால தான் நம்ம சில்சிலாவில் ஒரு ஷர்த்தே என்னன்னு கேட்டால், இந்த இஷாராத்தி சுலூ கிதாபை மனப்பாடம் பண்ணி விளக்கங்களை தெளிவாக தெரிஞ்சாதான் ஹிலாஃபத்து கொடுக்குறது. இல்லையா சும்மா ஹலீஃபா பேருக்கு அவர் என்ன ஷேக் ரொம்ப ஹிதுமத் செய்கிறாரு, ஷேக்கு கார் வாங்கி கொடுத்தாரு, ஷேக்கு வீடு கட்டி கொடுத்தாரு, ஷேக்கு ரொம்ப காசு கொடுத்தாரு, அவர் தலப்பா சுற்றி ஹிலாஃபத்து கொடுத்த அவனை கொண்டு சில்சிலா வளராதுன்னு மட்டும் இல்லை, தான் பேசுறதெல்லாம் ஹக்குன்னு பேசுவோம், வளருவான். அலைஞ்சவை இங்கே தாலீம் ஹிஃப்ஸு பண்ணாதான். இந்த சில்லாவில் நீங்கள் எல்லாருமே ஹிஃப்ஸு பண்ணி சொல்லணும். இன்ஷா அல்லா சொன்னா தான் 27க்கு இன்ஷா அல்லா வீட்டுக்கு அனுப்புறது, இல்லையே இங்கே வச்சுக்கிறது. எனவே சஹர் இஃப்தாருடைய காசெல்லாம் கட்டிட்டு தான் போகணும். சும்மா தண்டத்துக்காக சோறு போட முடியும். மனப்பாடம் சொல்லிடுங்களா? இன்ஷா அல்லா தாலா 27க்கு போகிறதுக்குள்ளார இந்த சில்சிலாவுடைய எல்லா பாடங்களையும் மனப்பாடம் பண்ணி சொல்லிடுது. 30-40 பக்கம் தான் இருக்கு சின்ன ஜி சொல்லுவோம். இன்ஷா அல்லா 30 பக்கம் தான். போய் ஸ்கூலில் எவ்வளோ பக்கம் பாடாக்குறீங்க? அடிபிரலாமல் மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். என்ன அர்த்தம்னா வாயில விளங்கல, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சோம் 10th. ஜி வானாகி மண்ணாகி வலியாகி ஒலியாகி துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாக தூமலை. அந்த காலத்து துப்பாக்கி எதிர்க்கு பாரு அப்படின்னு திருவள்ளுவர் காலத்திலே துப்பாக்கிலாம் இருந்துக்குங்க சார். இன்று கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்ன நம்ம தமிழர்கள் திருவள்ளுவர் காலத்திலேயே துப்பாக்கி கண்டுபிடிச்சிருக்கிறார். திருக்குறளே துப்பாக்கி வருது. இன்னைக்கு இங்கிலீஷ்காரன் கண்டுபிடிச்சா நீங்க சொல்றீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழர்கள் துப்பாக்கி கண்டுபிடித்திருக்கு என்று சொன்னால் எவ்வளவு பெருமை நமக்கு பாருங்க. துப்பாருக்கு துப்பாக்கி துப்பாக்கி துப்பாக்கு துப்பாருக்கு தூ மழை இல்லை. என்னடா ஒருத்தர் என்னடா அர்த்தம்? துப்பு துப்பு துப்பி மழையா. ஒருத்தன் என் பக்கத்துல போய் என்னடா அது எல்லாம் துப்பி இருக்கானு போல தெரியுது, மாடியிலும் துப்பி இருப்பானு, அது மழையா துப்பாக்கு துப்பாய தூ மழை. இவன் அர்த்தம் வைக்கிறான். ஒருத்தன் துப்பாக்கிறான், துப்பாக்கி கொண்டு மழையா பொழிஞ்சிருக்கு போல தெரியுது, ஒருத்தர் எல்லாம் துப்பி இருப்பான். இந்த வரைக்கும் சரியா இருக்கு. மூல அர்த்தம் இருந்தது. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழை எல்லாம் மனப்பாடம் பண்ணி சொன்னோம்ல 10th. அர்த்தம் விளங்குச்சா? என்ன பை இன்ன வரைக்கும் விளங்கல? இப்பயே விளங்க. அப்ப எப்படி விளங்கும்? தமிழ் ஐயா வராமலாம் விளைஞ்சவை. அந்த அளவுக்கு துப்பு நமக்கு இருந்துச்சுன்னா இப்ப கேட்க விட்டுங்க. அந்த அளவுக்கு துப்பு கிடையாது. விளைஞ்சுங்களா? அப்ப அந்த மாதிரி உள்ள தேவையில்லாத மனப்பாடம் பண்ணி பரிச்சை எழுதுக்க, பரிச்சைக்காண்டி மனப்பாடம் பண்ணி எழுதணும் இல்ல. இது உன் வாழ்க்கைக்காக வேண்டிய அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கக்கூடிய இல்மு. இதை மனப்பாடம் பண்ணுங்கன்னு சொல்றேன். என்ன பை வஜூதியே ஜாத் தோ ஹஸரத் ஹரகத்தியே நிஸ்பத் தோ அனியத்தி இக்ரார் தோ மனப்பாடம் பண்ணுங்க. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி சொன்னா பரிசு உண்டு எல்லாருக்கும் இன்ஷா அல்லாஹ் தஆலா.
அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.